பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்களே சார். அந்த ஆமா. ஆடியோ அல்லது மியூசிக் இந்த மாரி நம்ம ஆட் பண்ணையில, அந்த யூடியூப்ப பொறுத்தவரைக்கும் அந்த காப்பிரைட் இஷ்யூ வராம பாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்ப ஆடியோ எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த யூடியூப் ஆடியோ லைப்ரரி அந்த மாரி இடம் அங்கிருந்து தான் மியூசிக் எடுக்கணும் அப்படின்றது கம்பல்சரி தானே சார்? இப்போ நான் வீடியோஸ்ல நான் யூஸ் பண்றது வந்து இப்போ கண்டிப்பா நீங்க சொல்ற ஆடியோ காப்பிரைட்ஸ்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். பட் நான் இங்கே ஆடியோன்னு என்ன ரெஃபர் பண்ணேன்னா, இந்த பர்டிகுலர் வீடியோல நீங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாய்ஸ் வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பாத்தீங்களா? அத வந்து கீழ ஓன் வாய்ஸ் நீங்க பண்றது வந்து ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து அந்த வீடியோக்குள்ள நீங்க பேச விரும்பல, வேற ஏதாச்சும் நம்ம ஆடியோ நம்ம போட்டு நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு மியூசிக்க நீங்க போட்டு நீங்க காமிக்கலாம். சோ அப்படி மியூசிக்க நீங்க போட்டு காமிக்கிறப்போ, அந்த மியூசிக் வந்து உங்களுடைய சொந்த மியூசிக் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு காப்பிரைட்டட் மியூசிக்கா இருந்துச்சு அப்படின்னா, அந்த மியூசிக்க நீங்க போடுறப்போ உங்களுடைய சேனல வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மியூசிக் உடைய ஓனருக்கு வந்து இம்மீடியட்டா இது இது யாருக்கு தெரிய போகுது? நம்ம எங்கேயோ எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட முடியாது. நான் சொன்ன மாரி ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்ன மாரி இதுதான் யூடியூப் தான் இருக்கிறதுல செகண்ட் லார்ஜஸ்ட் சர்ச் என்ஜின். சோ அவங்களுடைய இந்த சர்ச் இன்ஜின் ஆப்ஷனை வச்சு எங்க யாரு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சு வீடியோ வந்தாலும் சரி ஆடியோ வந்தாலும் சரி அதுல யூஸ் பண்ணிருக்கிற ஒரு சின்ன இமேஜா இருக்கட்டும். ஸோ என்னுடைய ஒரு வீடியோல வந்து அந்த டிஸ்பிளே மொபைல் போனுடைய டிஸ்பிளே நல்லா இருக்கா இல்லையான்னு காமிக்கிறதுக்காக ஒரு படத்துடைய போட்டோவை நான் காமிச்சிட்டேன். ஸோ அந்த படத்துடைய ப்ரொடியூசருக்கு டைரக்டா அது அது அந்த நோட்டிபிகேஷன் போயிடுச்சு. ஸோ உடனே அவங்க எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. இந்த நீங்க இந்த செக்மெண்ட்ல இந்த வீடியோல இந்த செக்மெண்ட்ல நீங்க வந்து எங்களுடைய படத்தை நீங்க காமிச்சிருக்கீங்க, அதை நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு உங்களுடைய சொந்த கண்டென்ட் அதுதான் வந்து ஒரிஜினாலிட்டி சொன்னேன் பாத்தீங்களா? ஒரிஜினாலிட்டி முக்கியம். அதே நேரத்துல உங்களுடைய சொந்த கண்டென்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மியூசிக்லாம் வந்து நம்ம சொந்தமா உட்காந்து எல்லாரும் மியூசிக் போடுறது கிடையாது. சோ மியூசிக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில்மோரால வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சோ ஃபில்மோரால இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ், இந்த மியூசிக் இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இதுக்கு நீங்க பே பண்ணிருப்பீங்க இல்ல? ஃபில்மோராக்கு நீங்க பே பண்ண காஸ்ட்டுக்குள்ளேயே இது வேற ஆடியோலாம் வேணும், எனக்கு வந்து இந்த ஆடியோ பத்தல, வேற ஆடியோ வேணும், இல்லாட்டி ஃபில்மோரா அப்ளிகேஷன் இல்ல எனக்கு வேற ஆடியோ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது ஒரு ஷார்ட் கட். நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு சொல்றேன். சவுண்ட் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட் உண்டு. ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க மறந்து போச்சு. அந்த இமேஜஸ்க்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிளைம் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா சார்? ஆமா. இப்ப நம்ம அந்த கூகுள் இமேஜஸ்ல வர்ற எல்லா இமேஜையும் இப்ப சில பேர் புதுசா ஆரம்பிக்கல அதை எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியும் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இமேஜும் காப்பிரைட்டுக்குள்ள வரும்ல சார்? இப்போ கூகுள் இமேஜஸ்ல வர்றது கூகுள்ல போயிட்டு அது எப்படி காப்பிரைட்டட் இமேஜா இல்லையான்னு பாக்குறதுக்கு இங்க ஐ மீன் 100% எல்லாமே காப்பிரைட்டட் இமேஜஸ் தான். இப்போ வந்து மேன் ஸ்பீக்கிங் ஆன் மொபைல் அப்படி எனக்கு ஒரு போட்டோ வேணும்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல போய் பாக்குறப்போ எனக்கு இவ்வளவு இமேஜ் கிடைக்கும். இந்த இமேஜ் ஏதாச்சும் நான் எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த இமேஜ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு மேலேயே அவங்க காப்பிரைட் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போட்டிருப்பாங்க. அந்த வாட்டர் மார்க் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் சப்போஸ் உங்களுக்கு இந்த இமேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க இதை காசு கொடுத்து கூட நீங்க வாங்கிக்கலாம். இல்ல பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்களே ஓகே கிட்டத்தட்ட இதே இமேஜ் நல்ல ஐடியாவா இருக்கு, இந்த இமேஜ் நம்மளே ஒன்று ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுடைய மொபைல் போனோ கேமரா வச்சு நீங்க ஷூட் பண்ணி உங்களுடைய ஓன் கண்டென்ட் நீங்க யூஸ் பண்றது முக்கியம். ரொம்ப எளிதான விஷயம். அதுலயே நீங்க ஃபாலோ பண்ணலாம். யூடியூப்ல இருந்து நெட்ல இருந்து வீடியோ டவுன்லோட் பண்ணி ஆடியோ டவுன்லோட் பண்ணி இமேஜ் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய கண்டென்ட் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் வர்றதுக்கான வாய்ப்புகள் 90% சான்ஸ் அதிகமா இருக்கு. அது வந்து ஒரு இமேஜ் யூஸ் பண்ணாலுமே அந்த மாதிரி காப்பி ஸ்ட்ரைக் வந்துருமா சார்? இப்ப நம்ம ஒரு 1 ஹவர் வீடியோல ஒரே ஒரு சின்ன இமேஜ் பண்ணாலுமே பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? இது சில பேர் சொல்லுவாங்க 10 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க இமேஜை காமிக்கலாம், 10 செகண்ட்ஸுக்கு மேல காமிச்சாதான் பிரச்சனை வரும், இல்லாட்டி வீடியோ வந்து 10 செகண்ட்ஸ் வரைக்கும் காமிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் வந்து 10 செகண்ட்ஸ்க்கு கம்மியான காமிச்ச கிளிப்ஸ்லயுமே நான் ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கேன். அதே நேரத்துல ஒரு 30 செகண்ட்ஸுக்கு மேல நான் போட்ட கிளிப்லயுமே வந்து ஸ்ட்ரைக் வாங்கல.
இது நம்ம இதுதான் ரூல்ஸ், இதுதான் வந்து கண்டிப்பா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எதுக்கும் சேஃபா இருக்கிறது நல்லது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த ரிப்பிள் டெலீட் அது சொன்னீங்கல்ல சார்? ஆமா. அதுல அந்த ரிப்பிள் டெலீட் மட்டும் பண்ணி காமிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்னு நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே. பாஸ்வேர்ட் மறந்துருச்சு. ஓகே. சோ இதுல பாஸ்வேர்ட் இல்லாம சும்மா சர்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது வீடியோ எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு. சோ வீடியோ இல்ல, சாரி, ஆடியோ. உங்களுடைய வீடியோக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த soundclone.com அப்படிங்கிற இந்த சைட்ல போய் நீங்க டெக்னோ மியூசிக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அப்படின்னு சர்ச் பண்றப்போ உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்லாம் வரும். இந்த மியூசிக்லாம் நம்ம இம்மீடியட்டா நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த சர்ச்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். அதுல வந்து சிங்கிள் ட்ராக்கு செலக்ட் பண்ணிடுங்க. சிங்கிள் ட்ராக்ல செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் இந்தியன் பாலிவுட் மியூசிக் இந்த மாதிரிலாம் நிறைய மியூசிக்லாம் வருது. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு கீழே போயிட்டு இந்த இடத்துல காப்பிரைட் சிம்பிள் இருக்கு பாருங்க. சி அப்படிங்கிறது இந்த காப்பிரைட் சிம்பிள். இந்த காப்பிரைட் சிம்பிளை வந்து ரைட்டா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டு லிசன் டு மாடிஃபை கமர்ஷியலி, டு யூஸ் கமர்ஷியலி, டு ஷேர் ஆர் டு லிசன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இதுல இருந்து டு யூஸ் கமர்ஷியலி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணுங்க. டு யூஸ் கமர்ஷியலி அப்படின்னு நீங்க சூஸ் பண்ண உடனே இந்த சர்ச்ல வந்து வரக்கூடிய முக்காவாசி மியூசிக்கை வந்து நீங்க தாராளமா நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹாப்பி மூட் மியூசிக் இது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கேக்குதா இல்லையான்னு தெரியல. பட் ஐ மீன் இந்த மாதிரி ஒரு மியூசிக் இருந்துச்சுன்னா அதை வந்து இமீடியட்டா பக்கத்துல வந்து உங்களுக்கு டவுன்லோட் ட்ராக் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த ட்ராக்கை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதுக்கும் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அது என்ன மாதிரியான காப்பிரைட் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நோ காப்பிரைட் மியூசிக், இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணா அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இஃப் யூ நீட் லைசன்ஸ் யூ கேன் பர்ச்சேஸ் இட்னு போட்டிருப்பாங்க. நீங்க இதை யூஸ் பண்றப்போ அவங்களுடைய கிரெடிட் நீங்க கொடுக்கணும். ஹவு டு கிரெடிட் இன் யுவர் வீடியோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நீங்க அப்லோட் பண்ற இடத்துல மியூசிக் பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு, மியூசிக்கோட லிங்க், இந்த மியூசிக்கோட லிங்க் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மியூசிக்கை நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நோ காப்பிரைட் இஷ்யூ உங்களுக்கு வரும். அதாவது இந்த மியூசிக்கை நீங்க யூஸ் பண்றப்போ உங்களுக்கு காப்பிரைட் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசிக் இது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு மியூசிக் கடல். வீடியோஸ்க்கு எப்படி யூடியூபோ, ஆடியோ கிரியேட்டர்ஸ்க்கு வந்து சவுண்ட் க்ளவுட். ஸோ அங்க நீங்க சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான மியூசிக்கை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய வீடியோல. இன்னொரு கேள்வி கேட்டீங்களா? என்ன கேள்வி கேட்டீங்க மறந்துச்சு. ரிப்பிள் டெலிட். கரெக்ட். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு நடுவில் ஒரு கட் பண்ணி விடுறேன். ஸோ இங்க ஒரு கட் இருக்கு, இங்க ஒரு கட் இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட்டை நான் டெலீட் பண்றேன் அப்படின்னா இப்போ இங்க ஒரு கால் அவுட் இருக்கு பாத்தீங்களா? இந்த கால் அவுட்டை நான் சும்மா இதை மட்டும் நான் டெலீட் பண்ணேன் அப்படின்னா இது ரிப்பிள் டெலீட் ஆயிடும். மொத்தமா உள்ள எல்லாமே உள்ள போயிடும். ஓகே, இது ரிப்பிள் டெலீட் பண்ணாம ரைட் கிளிக் பண்ணி வெறும்னு டெலீட் மட்டும் பண்ணேன் அப்படின்னா இதுவும் இப்பயும் உள்ள போயிடுச்சு. ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வரும், அது ஏன் இப்போ வர மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தெரியல. அது எப்படி வந்துடும்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் வந்துடும் நீங்க டெலீட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ ரிப்பிள் டெலீட் கொடுத்தாலும் மட்டுமே இந்த ஸ்பேஸ் வராம இந்த ஸ்பேஸ் ஃபில் ஆகும். நீங்க செட்டிங்ஸ்ல போய் நான் வந்து பை டிஃபால்ட் ரிப்பிள் டெலீட் செட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து ரிப்பிள் டெலீட்டோ எல்லாமே பை டிஃபால்ட் எனக்கு. ஏன்னா எப்பவுமே நான் யூஸ் பண்றது வந்து ரிப்பிள் டெலீட். ஸோ செட்டிங்ஸ்ல போய் டெலீட்னாலே ரிப்பிள் டெலீட் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன் போல. ஸோ அதனால நான் பண்ணாலே ரிப்பிள் டெலீட் தான் ஆகுது.
இது அதான் உங்களுக்கு நார்மல் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்துடும், ஒரு கேப் வந்துடும். அந்த நீங்க டெலீட் பண்ண இடத்துல ஒரு கேப் வந்துடும். அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற கண்டென்ட்ல நீங்க உள்ள கொண்டாந்துரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிப்பிள் டெலிட் யூஸ் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணி ரிப்பிள் டெலிட், ஷிஃப்ட் டெலிட்ல ரிப்பிள் டெலிட். இன்னொரு ஒரு கேள்வி தேன்மொழி மேடம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய வீடியோஸ்ல வந்து ஏற்கனவே ஒரு வாட்டர் மார்க் இருக்கு, அந்த வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இதுல வந்து வாட்டர் மார்க் இல்லாம நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காப்பி, அவங்களும் அதே வீடியோவை அவங்களோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்கள்ட்ட பெர்மிஷன் இருக்கு, உங்களுக்கு அவங்களுடைய வீடியோவை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த, ஆனா அதே நேரத்துல அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க தென்மணி. இல்ல சார், நான் பணம் கொடுத்து டெவலப் பண்ண வீடியோ தான் அது. நாம எங்க ஹோட்டலுக்கு நாங்க ரூபாய் கொடுத்து டெவலப் பண்ணி தர சொன்ன வீடியோல அவங்க மார்க் இருக்கு. நான் பப்ளிக்ல இருந்து அப்போ இப்போ வந்து பணம் கொடுத்து நீங்க டெவலப் பண்ண சொன்னீங்கன்னா முதல் விஷயம் வந்து அவங்களுடைய மார்க் இருக்க கூடாது. அவங்கள்ட்ட நீங்க பேசி மார்க் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மார்க் இல்லாத வீடியோ நீங்க வாங்கி ஆகணும். சப்போஸ் மார்க் இருக்கிற வீடியோவை அந்த மார்க்கை மட்டும் எப்படி ஹைட் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல லைட்டா இப்போ கார்னர்ல இந்த கார்னர்ல ஒரு லோகோ இருக்குன்னு வச்சுங்களேன், நான் மவுஸ் காமிக்கிற இடத்துல ஒரு லோகோ இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ நீங்க செலக்ட் பண்ணி லைட்டா அப்படி கீழே இழுத்து விட்டீங்கன்னா, பெருசாக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான் இது. ஸோ அந்த லோகோ வந்து கீழே போயிடும் உங்களுக்கு. அந்த லோகோ கீழே கார்னர்லயோ மேலேயோ இருந்தா அது இழுத்து விட்டீங்க அப்படின்னா கீழே போயிடும். ஸோ டெலிபரேட்டா என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இழுத்து விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னுடைய லோகோ வந்து நடுவுல கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாது. பட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டா இழுத்து கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா செட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சேனல்ல நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது எக்ஸ்போர்ட் அப்படின்னு பட்டன் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டான MP4 ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. இதுல இருந்து யூடியூப்ல டைரக்டா போறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு இதுல இருந்து லோக்கலா நம்ம முதல்ல சேவ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ மை வீடியோ டெஸ்ட் சாம்பிள் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். இது எக்ஸ்போர்ட் ஆகட்டும். இந்த எக்ஸ்போர்ட் ஆகிற இந்த நேரத்துல நான் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல, இந்த சப் சேனல்ஸ்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ சேனல் எப்படி ஆரம்பிக்கிறதுக்கும் சப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு டெமோவே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நேற்று யாரோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க போல. இதை வந்து ஒரு வெறும் கூகுள் ஐடின்னு வச்சுக்கோங்க. ஸோ கூகுள் ஐடி தான். இதுல வந்து இது வரைக்கும் நான் யூடியூப் சேனல்லே நான் கிரியேட் பண்ணல அப்படின்னா youtube.com வெப்சைட்டுக்கு போங்க. இந்த இடத்துல உங்க மேல உங்களுடைய போட்டோ வரும். அந்த போட்டோ நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு யுவர் சேனல், யூடியூப் ஸ்டுடியோ இதெல்லாம் உங்களுக்கு வராது. இந்த கீழே இருக்கிற லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அப்போ செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல யுவர் சேனல் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கும். யுவர் சேனல் இல்லை அப்படின்னா கிரியேட் அ நியூ சேனல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் பை டிஃபால்ட் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ கிரியேட் நியூ சேனல் அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க. இதுக்கு வந்து புது கூகுள் ஐடி எல்லாம் கிரியேட் பண்ண தேவை கிடையாது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு சேனல் நம்ம ஆரம்பிக்கிறோம். சும்மா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்களேன். கிரியேட் நியூ சேனல் கொடுத்த உடனே கிரியேட் நியூ சேனல் அண்ட் கிரியேட் பிராண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு சேனல் கிரியேட் ஆயிடுச்சு. ஒரே ஸ்டெப் தான். அந்த சேனலுக்கான நேம் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சேனலுக்கான லோகோ அப்லோட் பண்ணணும். ஸோ நேற்று ஒரு சாம்பிள் ஒரு லோகோ பண்ணி வச்சுங்க பார்த்தீங்களா, அந்த லோகோவை நம்ம யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். அந்த லோகோவை நான் டவுன்லோட் பண்றேன். ஓகே, ஸோ அந்த சேனலுக்குள்ள போயிட்டு பேனர் இமேஜ் சேனலுடைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுக்குள்ள உங்களுக்கு போயிடும். ஸ்டுடியோக்குள்ள பிராண்டிங்ல வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் அப்படிங்கிறதுல இந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்றோம்.
ஓகே, அடுத்ததாக பேனர் இமேஜ் ஒன்று, ஏதாச்சும் ஒரு பேனர் இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோ. இதுல இருந்து இப்போ இதுவும் உங்களுக்கு நேற்று ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன், டிஜிட்டல் தமிழ் சேனல் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிச்சிருந்தேன், பேனர் இமேஜ். ஸோ இதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம். இதுல போய் அப்லோட் கொடுக்குறோம். அப்லோட்ல பேனர் இமேஜ் செலக்ட் பண்றோம். பேனர் இமேஜ் செலக்ட் பண்ண பேனர் இமேஜ் இப்போ அது பேர் என்ன, நம்ம கேன்வால பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ்னா அந்த பேனர் இமேஜினுடைய சைஸ், ரெசல்யூஷன் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு. இதுல உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, டிவி வியோபிள்ல நீங்க பாக்குறப்போ உங்களுடைய சேனலுடைய பேனர் இமேஜ் இவ்வளவு காமிக்கும், டெஸ்க்டாப்ல நீங்க பாக்குறப்போ உங்களுடைய பேனர் இமேஜ் இவ்வளவு காமிக்கும், மொபைல்ல காமிக்கிறப்போ இவ்வளவு காமிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சு பிரிச்சு காமிச்சிடும். ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்க செட் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்துட வேண்டியது. அடுத்ததாக வீடியோ வாட்டர் மார்க். வீடியோ நீங்க போறப்போ வீடியோக்கு கீழே ஒரு வாட்டர் மார்க் வரும். ஸோ அது என்ன வருங்கிறது நம்மளுடைய சேனலுடைய இந்த லோகோ, டிஜிட்டல் லோகோ இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த லோகோ நம்ம கொடுக்குறோம். இது வீடியோ பிளே பண்றப்போ கீழே ஒரு இடத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளவுதான், இது முடிஞ்சிச்சு. சேனலுடைய விஷயங்களை நம்ம இதுல மாத்திட்டோம். உங்களுடைய சேனல் ரெடி இப்போ. ஸோ இந்த சேனல்ல நீங்க வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு சேனல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சேனல்ல நம்ம புதுசா நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க மேனேஜ் வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அகைன் ஸ்டுடியோக்குள்ள தான் போகும். ஸ்டுடியோக்குள்ள போறப்போ நீங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் தான் உங்களுக்கு காமிக்கும். வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் அ வீடியோ அப்படின்னு காமிக்கும். ஸோ நம்ம அப்லோட் பண்ண வீடியோ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாம்பிள் வீடியோ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் உங்களுடைய வீடியோ பண்ணதை நீங்க ஸ்டெப்ஸ்ல நீங்க பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் போனுடைய அன்பாக்சிங் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ், நம்ம கட் பண்ணது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி கிடைச்சிருது. இந்த வீடியோவை இங்க அப்லோட் பண்ண போறோம் இப்போ இந்த இடத்துக்கு. ஓகே, கிரியேட் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன்ல அப்லோட் வீடியோஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் ஃபைல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த எந்த இடத்துல அந்த ஃபைலை நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை நீங்க திறந்து வீடியோ செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணணும்னு சொன்னேன் பாத்தீங்களா, தம்ப்நெயில் எங்க இருந்து வரும்? ஓகே, இந்த தம்ப்நெயில் நம்ம சும்மா சாம்பிள் தம்ப்நெயில் டவுன்லோட் பண்ணிக்குவோம். முதல்ல வந்து வீடியோவுக்கு நல்ல டைட்டில் கொடுக்கணும். ஸோ டைட்டில் வந்து 2 பகுதியா நம்ம பிரிச்சுக்குவோம். டைட்டில் எப்படி பண்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் 3 வேர்ட்ஸ் ஆர் 5 வேர்ட்ஸுக்குள்ள நீங்க என்ன கண்டென்ட் நீங்க சொல்ல வர்றீங்களோ அதை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். எதுக்கு அப்படின்னா இந்த டைட்டில் ரொம்ப, அது 100 வார்த்தைகள் வரைக்கும் நீங்க எழுதலாம். ரொம்ப லென்த்தா கொடுத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 70% ஆஃப் பீப்புள் வந்து மொபைல் போன்ல தான் வாசிக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு மொபைல் போனுக்குள்ள ஃபர்ஸ்ட் 5 வார்த்தைகளுக்கு மேல நீங்க போற விஷயங்களை அவங்களால வாசிக்க முடியாது. சோ முதல் 5 வார்த்தைக்குள்ளேயே இது என்ன வீடியோ அப்படிங்கறத நீங்க கன்வே பண்ணணும். ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நான் சொல்றப்போ உங்களுக்கு சிம்பிளா தெரியும், ஆனா நீங்க வீடியோ கிரியேட் பண்ண தெரியும். ஒரு 5 வார்த்தைக்குள்ள அந்த வீடியோவை எப்படி நம்ம டிஃபைன் பண்றது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த வீடியோல நம்ம ஓப்போ மொபைல் அன்பாக்சிங் அப்படிங்கறத கொடுத்துடுறோம். சரி, இது வந்து ஒரு 5 வார்த்தைக்குள்ள நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு 1000 பேர் வீடியோ கிரியேட் பண்ணிருப்பான். இந்த மொபைல் போனுக்கு 10,000 பேர் மொபைல் போனை வாங்குறாங்க, 1000 பேர் வீடியோ கிரியேட் பண்ணிருப்பான். ஸோ அந்த வீடியோக்கும் நம்ம வீடியோக்கும் தனித்து காமிக்கக்கூடியது ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், ஒரு மக்களை அட்ராக்ட் பண்ணி இந்த வீடியோவை நீங்க பார்க்க வைக்கிறதுக்கு என்ன விஷயம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட் மொபைல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி பெஸ்ட் மொபைல் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்
பெஸ்ட் வீடியோ மஸ்ட் மொபைல் டு வாட்ச் யூடியூப். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் டாபிக், ரெலவென்ட் டாபிக்கோட வீடியோ போடுங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா. ஸோ அப்படிதான் நீங்க டைட்டில கொண்டு அங்க சேர்க்கணும். இன்னைக்கு எல்லாரும் லாக்டவுன்ல உட்காந்துருக்காங்க, எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ மொபைல் போன் தேவைப்படுது, ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஒரு மொபைல் போன் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துரும் அப்படின்னா, ஓகே ஓப்போ மொபைல் போன் இந்த மொபைல் போனை பத்தி பேசுறாங்க, இந்த மொபைல் போன் அப்படி கிளிக் பண்ணி பார்த்தப்போ பெஸ்ட் மொபைல் டு வாட்ச் யூடியூப் பார்க்க மொபைல் தேவைப்படுது, அப்படி அது என்ன அப்படிங்கறத இந்த இரண்டாம் பகுதியில அவங்க அடுத்த ஸ்டெப்ஸ்ல அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு கரண்ட் டாபிக் உங்களுக்கு வீடியோ போடுறது. ஐ மீன் வீடியோட ஸ்கிரிப்ட்லயும் நீங்க அதே மாதிரி பேசி ஆகணும். அதை வந்து வெளிக்கொண்டாந்து காமிக்கிறத டைட்டில்ல காமிக்கணும் நீங்க. அதுக்கு அடுத்தபடியா டைட்டில் நம்ம போட்டோம். டைட்டிலுக்கு அடுத்த டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப 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 முக்கியம். இது எவ்வளவு முக்கியம்னு சொல்றதை விட இந்த ரொம்ப அப்படிங்கிற வார்த்தையை நான் 100 தடவை சொல்றேன்னு வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் அவங்க வீடியோ போட்டுட்டு என் வீடியோ யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, வீடியோஸ் வியூஸ் போக மாட்டேங்குது எல்லாம் சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல அது என்ன வீடியோ அப்படின்னு நீங்க எழுதாததான் காரணம். டிஸ்கிரிப்ஷனை மக்கள் பார்க்க போறது கிடையாது, ஆனா யூடியூப் பார்க்கும், கூகுள் பார்க்கும். அந்த கூகுளுடைய SEO அல்காரிதம் இதுல இருந்து என்ன வீடியோ அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப 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 முக்கியம். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டோ ஒரு டைல்ஸ் ப்ராடக்ட்டோ இல்ல நீங்க சைக்கிளிங் நீங்க பண்ணாலும் எது பண்ணாலும் அது என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ. இங்கிலீஷ் கிராமர் முடியலன்னா கவலைப்படாதீங்க, இங்க வந்து கிராமர் முக்கியம் கிடையாது. இந்த இடத்துல நீங்க டிஸ்கிரைப் பண்ற வார்த்தைகள் தான் முக்கியம். இப்போ இந்த வீடியோவுடைய மொபைல் வந்து ஓப்போ A15 அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓப்போ A15 அன்பாக்சிங். ஸோ இது வந்து இதோடைய ஸ்பெக்ஸ் என்ன, இதோடைய டிஸ்பிளே என்ன சைஸ், இதோடைய யூஸ் என்ன, இது என்ன அப்படிங்கறத ஃபுல்லா நான் விலாவாரியா 5000 வார்த்தைகள் நீங்க எழுதலாம். உங்களால எவ்வளவு எழுத முடியுமோ எழுதுங்க. மினிமம் 5000 வார்த்தை எழுதணும் அவசியம் கிடையாது, மினிமம் 300 வார்த்தைகள் நீங்க எழுதி ஆகணும். இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுடைய வீடியோ என்ன அப்படின்னு யூடியூபுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏதாப்புல அதுக்கு சர்ச் பண்றப்போ உங்களுக்கு ப்ரொமோட் ஆகி போகும். அதுக்கு அடுத்தபடியா தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ தம்ப்நெயில் ஆட் பண்ணணும்னா முதல்ல புதுசா கிரியேட் பண்ண சேனலுக்கு வந்து தம்ப்நெயில் எல்லாம் ஆட் பண்ண முடியாது. அது வந்து வெரிஃபை எல்லாம் பண்ண சொல்லும். வெரிஃபைனா நம்மளுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இப்போ நான் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்கல, ஏன்னா எப்படி இந்த கொஞ்ச நேரத்துக்கு இந்த சேனலை டெலீட் பண்ணிடுவேன். ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து நீங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தம்ப்நெயில் நீங்க இதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டவுன்லோட் பண்ண பாத்தீங்களா, ஸோ இந்த தம்ப்நெயில வந்து அதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியா பிளேலிஸ்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளேலிஸ்ட் வந்து சும்மா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். உங்களுடைய வீடியோஸை நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இது என்ன மாதிரியான வீடியோஸ் அப்படின்னு பாக்குறப்போ அன்பாக்சிங்க்கு ஒரு பிளேலிஸ்ட் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி இன்னொரு பிளேலிஸ்ட் நம்ம ரிவ்யூ வீடியோ, அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி பிளேலிஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அன்பாக்சிங் நம்ம சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்ல அது போய் ஆட் ஆயிடும். இப்போ புதுசா யூடியூப் ஆட் பண்ணிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ் திஸ் வீடியோ மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. குழந்தைகள் பார்க்கக்கூடிய கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்றீங்களா அப்படின்னு நம்ம கேக்குறாங்க. அது எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்து அந்த வீடியோல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடும். அந்த வீடியோ பாக்குறப்போ ஆட் வராது. ஸோ ஆட் வராதனால உங்களுக்கு ரெவன்யூ வராது. இன்னொரு விஷயம், அந்த வீடியோல வந்து கமெண்ட்ஸ் யாரும் பண்ண முடியாது. ஸோ தகாத கமெண்ட்ஸ் எல்லாம் யாரும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக கிட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொடுத்த ஒரு ஆப்ஷன் இது. ஸோ உங்களுடைய வீடியோ வந்து ஒரு நர்சரி வீடியோவோ இல்ல கிட்ஸுக்கு என்டர்டெயின் பண்றதுக்கு ஒரு வீடியோவோ இல்லை அப்படின்னா தாராளமா இது நோ இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க செட் பண்ணிடணும். அப்படி செட் பண்ணதுக்கு அப்புறமே ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க கொடுக்கணும். ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடியோவை நாங்க பார்க்கணும், இல்ல அதுக்கு இல்ல யார் வேணா அதை பார்க்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்க வீடியோவோட கண்டென்ட்டை பொறுத்து இருக்கு. உதாரணத்துக்கு ரொம்ப நம்ம ஒரு டேரிங்கான ஸ்கில்ஸ் நம்ம பண்றோம், ஒரு இந்த பஞ்சி ஜம்பிங்லாம் நம்ம பண்றதை காமிக்கிறோம், இதெல்லாம் வந்து 18 வயசு கீழே இருக்கிற மனப்பான்மை இருக்கிறவங்க பார்க்க வேணாம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க போட்டுக்கலாம். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரும், டேக்ஸ்.
இந்த வீடியோவுக்கு ஏத்தாப்புல நம்ம டேக்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த எப்படி நம்ம டேக் சூஸ் பண்றது அப்படின்னா, டேக்ஸ் அப்படின்னா இந்த ஏற்கனவே நம்ம டைட்டில்ல வந்து ஒரு சென்டென்ஸா இந்த வீடியோ என்ன அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டோம். சென்டென்ஸ் முடிஞ்சது. டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பேராகிராஃப், ஒரு இது வந்து எக்ஸாம்ல வந்து ரைட் 2 மார்க்ஸ் கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். டைட்டில் வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின், டெஸ்கிரிப்ஷன் வந்து 10 மார்க் கொஸ்டினுக்கு பெரிய டெஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதியாச்சு. டேக்ஸ் வந்து 1 மார்க் கொஸ்டின். ஒரு வார்த்தையில இது என்னென்ன வீடியோ அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து ஓப்போ சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ, இது வந்து மொபைல் ரிவ்யூ, இது வந்து ஓப்போ A15 பத்தி நம்ம பேசுறோம், அன்பாக்சிங், மதுரையில இருந்து கிரியேட் பண்ண ஒரு டெக் சேனல், அன்பாக்சிங் இன் தமிழ். இந்த மாதிரி கீவேர்ட்ஸா நம்ம கொடுத்துக்கிட்டே வர்றோம். ஒரு 500 வார்த்தைகள் 500 எழுத்துக்கள் வரைக்கும் நீங்க கீவேர்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணலாம். இந்த கீவேர்ட்ஸ என்ன கீவேர்ட்ஸ் அப்படி நம்ம ஆட் பண்றது தெரியல, எது வந்து இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு, எந்த கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணா நம்ம வீடியோ நல்லா போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஒரு வெப்சைட் keywords.io. keysearch.co இல்ல, keyword.io. இப்போ இந்த keyword.ioல யூடியூப் சூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்தியா சூஸ் பண்ணிக்கங்க. இந்தியா சூஸ் பண்ணிட்டு சீட் கீவேர்டு வந்து ஆரம்பத்துல இது என்ன மொபைல் போன் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு வச்சுங்களேன், ஓப்போ A15 அப்படிங்கறத சர்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கீவேர்ட்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். ஓகே, சோ இந்த கீவேர்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அபவுட் A15, அமேசான் A15 கொஸ்டின், குவிஸ், இதெல்லாம் வந்து மக்கள் தேடுறாங்க. கூகுள்ல வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு தேடுறாங்க அப்படிங்கறது வந்து இங்க வந்து உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்க எக்ஸ்போர்ட் அப்படின்னு இந்த வெப்சைட் நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா இது ஃப்ரீ சைன் அப் தான். ஸோ இந்த வார்த்தைகளை நீங்க சூஸ் பண்ணி காப்பி பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய வீடியோல வந்து இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிருந்தீங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா டேக்ஸ் ஆட் ஆயிரும். ஸோ டேக்ஸ் ஆட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த keywords.io. இன்னொரு வெப்சைட் இருக்கு, இன்னமும் ஈஸியா இருக்கும், keywordtool.io. அதுக்கு சைன் அப்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ தமிழ்ல கூட நம்ம கீவேர்ட்ஸ் எழுதுறது ரொம்ப முக்கியம். இப்போ டவுன்லோட் பண்ணி தமிழ் அப்படின்னு போட்டோம்னா இந்தியா தமிழ்னு வந்துடும். இந்த இடத்துல ஓப்போ A15 அப்படின்னு சர்ச் பண்றதுக்கு ஸோ இப்போ பாருங்க, அன்பாக்சிங் இன் தமிழ், இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுல இருக்கிற வார்த்தைகளை நீங்க செலக்ட் பண்ணி, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 10-15 கீவேர்டை நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு பெஸ்டா தோன்றது, ரெலவெண்டா தோன்ற ஒரு 10-15 கீவேர்டை செலக்ட் பண்ணி காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கீவேர்ட் பேஸ்ட் அப்படின்னு பேஸ்ட் அப்படின்னு பண்ணிட்டோம்னா அந்த கீவேர்ட்ஸ்ல இங்க பேஸ்ட் ஆயிடும். ஸோ 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா சொன்னேன் உங்களுக்கு. திருப்பி ரீகேப் பண்றது, டைட்டில் வந்து 2 பகுதியா பிரிச்சுக்கணும். முதல் 5 வார்த்தைக்குள்ள அது என்ன வீடியோ அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா இந்த வீடியோ தனித்து காட்டக்கூடிய தனித்தன்மை வந்து 2ஆம் பகுதியில் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது என்ன மாதிரியான வீடியோ, வீடியோ நீங்க என்ன பேசிருக்கீங்க அப்படிங்கிற முழு விவரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க 300 வார்த்தைகளாச்சும் நீங்க டைப் பண்ணி ஆகணும். தம்ப்நெயில் நீங்க ஆட் பண்ணிடுங்க. பிளேலிஸ்ட் அப்லோட் பண்றோம். டேக்ஸ் ஆட் பண்றோம். ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். அந்த ஹேஷ்டேக்லாம் கொடுக்குறாங்களா சார்? இப்ப சில யூடியூப் வீடியோக்கு மேல அந்த டைட்டிலுக்கு மேலேயே ஹேஷ்டேக் வரும்ல சார், அதுக்கு வந்து நம்ம எங்க சார் அதை ஆட் பண்றது எப்படி? இது ஹேஷ்டேக் நீங்க கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி அதுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அந்த ஹேஷ்டேக் கொடுக்காததுனால ஒரு பாதிப்பும் கிடையாது, கொடுத்ததுனால அட்வான்டேஜும் கிடையாது. ஹேஷ்டேக் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க எங்க வேணா கொடுக்கலாம், கீழேயோ மேலேயோ எங்க வேணா நீங்க கொடுக்கலாம். மேல கொடுக்காதீங்க, கீழே போயிட்டு ஹேஷ்டேக் டிஜிட்டல், ஹேஷ்டேக் ஓப்போ
அப்படி கொடுத்துருங்க. இது எங்க வேணா நீங்க கொடுக்கலாம். இது வந்து சென்டென்ஸா கொடுக்கணும் கிடையாது. நீங்க எங்க வேணா நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோட டைட்டிலுக்கு மேல அந்த ஹேஷ்டேக் வரும். பட் இது பண்றதுனால எந்த அட்வான்டேஜும் கிடையாது. ஆனா ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஆட் பண்றது என்னன்னா சாப்டர்ஸ். இது கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். சாப்டர்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கங்க, பட் யூசேஜ் நீங்க பண்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ நான் அப்லோட் பண்றது வந்து வெறும் 25 செகண்ட்ஸ் வீடியோ தான். ஆனா சில சமயம் ஒரு டாபிக் நம்ம பேசுறப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம் அப்படின்னா அந்த வீடியோவுடைய செக்ஷன்ஸ் என்னென்ன, எந்தெந்த டயத்துல அந்த டாபிக் ஆரம்பிக்குது அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக சாப்டர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நீங்களே டைப் பண்ணிடலாம். இப்போ 0.00 இருந்து ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 0.00 ஆரம்பம் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க. அடுத்ததாக 0.1 செகண்ட்ல வந்து பாக்ஸ காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சாப்டர்ஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். வீடியோலயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த சாப்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். இது நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் எப்படி இது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்டர்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க தொடர்ந்து நீங்க நிறைய லென்த்தி டாபிக்ல நீங்க வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா சாப்டர்ஸ் போடுறதுல அட்யூஸ் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போடுறதுனா சாப்டர்ஸ் தான் தேவை கிடையாது நமக்கு. ஓகே, ஸோ அடுத்த கீழே பார்க்கக்கூடிய மித்த டாபிக்லாம் நீங்க தொட தேவையில்லை, அதை அப்படியே விட்டுருங்க. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான். கேட்டகரியில வந்து நீங்க உங்களுடைய சேனலுக்கு என்ன கேட்டகரியோ அதை நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க. என்டர்டெயின்மெண்ட்டோ எஜுகேஷனோ இல்ல என்ன மாதிரியான பொருள் நீங்க விற்கிறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல ஒரு கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த வீடியோ என்னது ஒரு மொபைல் போனை நம்ம காமிக்கிறோம். ஸோ டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் வேற விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. அதாவது 2வது ஸ்டெப்ல வந்து உங்களுக்கு சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னா, எனேபிள் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு செக் பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ அது புது சேனலுங்கிறதுனால இதுல மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்காது. அதுக்கு அடுத்தபடியா கேட்டகிரி சொன்னீங்களா சார்? அந்த கேட்டகிரியில வந்து நம்ம இப்போ ஒரு யூடியூப் சேனல் வந்து எஜுகேஷனா அல்லது சயின்ஸ் அண்ட் டெக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டியது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தானே சார்? ஏன்னா இப்ப வந்து யூடியூப்ல இருந்து ஒர்க் ஷாப்லாம் ஒவ்வொரு ஃபீல்டு சம்பந்தமா இப்ப நடத்துறாங்க. இப்ப எஜுடியூபர்ஸ் அப்படின்னு அவங்க ரெகக்னைஸ் பண்றது இதை வச்சுதான் பண்ணுவாங்களா சார்? ஏன்னா இப்ப ஒர்க் ஷாப் ஸ்பெசிஃபிக்கா இந்த எஜுடியூபர்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க கண்டக்ட் பண்றோம், அவங்கள மட்டும் சில ஒர்க் ஷாப்புக்கு யூடியூப்ல இருந்து ஃபியூச்சர்ல கூப்பிடுறாங்க அப்படின்னா இந்த கேட்டகரி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இல்ல. இந்த கேட்டகரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த கேட்டகரி இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, கொடுத்துருக்க கேட்டகரிஸ் ரொம்ப கம்மி. இது வந்து எல்லா ஃபீல்டையும் கவர் பண்ணல. இது வந்து யூடியூப்லயே யூடியூபுடைய டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் பேசி நிறைய விஷயங்கள் நான் பேசுனதுல, இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நான் வந்து மொபைல் போனை அன்பாக்ஸ் பண்ணி போடுறேன், மொபைல் போனை பத்தி பேசுறேன், அது எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா வரும்? டெக்னாலஜியில சம்பந்தப்பட்ட பொருட்கள் எத்தனையோ இருக்கு, அது எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா வரும்? சயின்ஸை பத்தி நம்ம பேசுறோம், டெக்னாலஜி பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா மொபைல் போனை அன்பாக்ஸ் பண்ணி டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு காமிக்கிறதுக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன சம்பந்தம்? இது வந்து எஜுகேஷனா இல்ல கன்சியூமர் டெக் குட்ஸா இல்ல கன்சியூமர் டெக்னாலஜி ஸ்டஃபா? ஸோ இது வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ள உள்ள நம்ம போய் பார்த்தோம்னா அந்த கேட்டகரியை அவங்க கவர் பண்ணல. ஸோ இது வந்து யூடியூபுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ கேட்டகரி ஒரு குத்துமைப்பா நீங்க போடுங்க, கரெக்டா கேட்டகரி போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் நம்ம சேனலோடைய செட்டிங்ஸ்லயே நம்ம சேனல் நம்ம ஆரம்பிக்கிறப்பவே அங்கேயே ஒரு டிஃபால்ட்ஸ் இருக்கும். அந்த டிஃபால்ட்லயே ஒரு தடவை நீங்க கேட்டகரி சூஸ் பண்றோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம சூஸ் பண்ண தேவை கிடையாது. ஷார்ட் ஆன்சர், இது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஓகே ஓகே, வீடியோவுடைய எண்ட் ஸ்கிரீன் அப்படின்னா வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியில வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேற வீடியோ பாருங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கான 2-3 கார்ட்ஸ் வரும். ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா சேனல் கொஞ்ச நாள் ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். அப்புறம் அதுக்கு அடுத்தபடியா ஆட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வீடியோ பத்தி ஒரு டாபிக்கை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்போ
இப்போ இதை பத்தி நீங்க மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன், அதுக்கான லிங்க் மேல கார்டுல வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சில சேனல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கார்ட்ஸ் ஆட் பண்றது தான் இது. ஸோ இந்த கார்ட்ஸ் நீங்க ஆட் பண்றப்போ நிறைய விஷயங்கள் நீங்க ஆட் பண்ணலாம். உங்களுடைய ஒரு வீடியோ நீங்க உள்ள திணிக்கலாம். ஏற்கனவே வீடியோ கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா வீடியோ ஆப்ஷன் வரும், இல்லாட்டி ஒரு பிளேலிஸ்ட் நீங்க ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இல்லாட்டி ஒரு உங்களுக்கு வேற சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். அது எந்த செகண்ட்ல வரணும் அப்படிங்கறத இந்த மாதிரி ஒரு மார்க்கரை நீங்க மூவ் பண்ணிட்டு அதை நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல இந்த கார்டு சேவ் ஆயிடும். ஸோ அந்த கார்டு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன இடத்துல இங்க பாத்தீங்கன்னா அந்த கார்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சஜஸ்டட் அன்பாக்சிங் அப்படின்னு நான் சூஸ் பண்ண பிளேலிஸ்ட் தான் அன்பாக்சிங். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரிவியூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கார்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து வீடியோவை நம்ம அப்லோட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு புது சேனல்ங்கிறதுனால ஒரு 3 ஆப்ஷன் கிடைக்கும். ஒரு பிரைவேட் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்க யாருக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில நீங்க ஷேர் பண்றீங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். நிறைய பிசினஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அன்லிஸ்டட் அப்படின்னா யாருமே சர்ச் பண்ணிட முடியாது. உங்க வீடியோ வந்து இப்போ நான் A15 ஓப்போ மொபைல் அன்பாக்சிங் அப்படின்னு போட்டு யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா சர்ச்ல வந்து இந்த வீடியோ வராது. இந்த லிங்க் இருந்தால் மட்டுமே அவங்களால வீடியோ யார் வேணா பார்க்கலாம். நீங்க இதுக்கு பிரைவேட்டுக்கும் அன்லிஸ்டடுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு இமெயில் ஐடி நீங்க ஷேர் பண்றீங்கன்னா அந்த நபரால மட்டுமே பார்க்க முடியும். ஆனா அன்லிஸ்டட் அப்படின்னு பண்ண உடனே இந்த லிங்க் நீங்க ஷேர் பண்ண யார் வேணா பார்க்கலாம். இது எதுக்கு உபயோகமா இருக்குன்னா, நேற்று சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்களா, ஒரு வீடியோ நீங்க கிரியேட் பண்ணி உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்க காமிக்கிறப்போ ஒரு டெமோ மொபைல் போன்ல டெமோ டேப்லெட்ல போட்டு காமிக்கிறப்போ இது வந்து வெளியில யாரும் பார்க்க வேணாம், என் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அன்லிஸ்டட் வீடியோவை நீங்க போடலாம். இல்ல யார் வேணா பார்க்கலாம் அப்படின்னா பப்ளிக் வீடியோவை நீங்க போட்டு விட்டுறலாம். இல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பப்ளிக் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்கெடியூல் அந்த டயத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அந்த டயத்துல மட்டுமே அது போற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். டிசம்பர் 2ஆம் தேதி டைம் வந்து ஒரு மணிக்கு மேல அப்லோட் பண்ணு அப்படின்னா அந்த டயத்துல மட்டுமே அது அப்லோட் ஆயிடும். இப்போ நம்ம இப்போதைக்கு அதை பப்ளிக் வீடியோவை ஆக்குவோம், அன்லிஸ்டடாவே இருக்கட்டும். அதுல இந்த பிரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல சார், செட் அஸ் இன்ஸ்டன்ட் பிரீமியர் அப்படிங்கிறது இப்போ சேனல் ஐ மீன் அட்வான்ஸ் டாபிக், அதனால தான் அதுக்குள்ள போகல நானு. அது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய வீடியோ அப்லோட் ஆகி இப்போ இன்னைக்கு இப்போ மணி என்ன 12 ஒரு மணிக்கு நீங்க வீடியோ போட்டு போறீங்க அப்படின்னா 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு நோட்டிபிகேஷன் போயிடும், இந்த மாதிரி ஒரு பிரீமியர் வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரீமியர் வீடியோ ஸ்டார்ட்க்கு உங்க சப்ஸ்கிரைபர்ஸோட நீங்க சேட் பண்ணலாம். சேட் பண்றதுக்கு ஒரு விண்டோ சைட்ல வந்துடும். சோ நீங்க சேட் பண்ணிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். அதான் பிரீமியர் வீடியோ. இன்டைரக்டா ஒரு லைவுக்கு பதிலா ஒரு ஆல்டர்னேட் மாதிரி அப்படியே லைவ்ல வந்து நீங்க லைவ்ல வந்து ஆடியோ நம்ம கொடுக்கலாம். இதுல வந்து ஆடியோ இல்லாம சேட் பாக்ஸ் மட்டும் நமக்கு வரும். சேட் பாக்ஸ் மட்டும் சைடுல வரும். சோ அகைன் பிரீமியர் வீடியோ போடுறதுனால ஒரு அட்வான்டேஜோ டிஸ்அட்வான்டேஜோ கிடையாது. லைவ் வீடியோ போட்டீங்கன்னா நல்ல அட்வான்டேஜ் உண்டு, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஆனா பிரீமியர் வீடியோ போடுறதுனால எந்த அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷன், கொரோனா சிச்சுவேஷன்ல இப்போ எல்லா லான்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கார் லான்ச், மொபைல் போன் லான்ச் எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி லான்ச் ஈவெண்ட்டுக்கு லைவ் ஈவெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க பிரீமியர்னு போட்டு விட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும். ஒரு நிறைய பேர் ஒரு 30,000 பேர் உட்காந்து முன்னாடியே வந்து ரெடியா இருக்காங்க, அவங்க உட்காந்துக்கிற நேரத்துல என்னென்ன பேசிட்டு இருப்பாங்க. ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுக்காக ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் இது பிரீமியர் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து அட்வான்ஸ் டாபிக், நீங்க அந்த ரேஞ்சுக்கு போறப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு வீடியோ நம்ம கிரியேட் பண்ண வீடியோ எங்க போச்சு? ஓகே, இந்த வீடியோ நான் பிளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சாப்டர்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, கீழே நான் செட் பண்ண சாப்டர்ஸ் கீழே வந்துருச்சா? ஸ்டார்ட் அப்படின்னு சாப்டர் சூஸ் பண்ணேன், ஷோ பாக்ஸ் அப்படின்னு சாப்டர் சூஸ் பண்ணேன், அப்புறம் ஷோ பிராண்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் சூஸ் பண்ணேன். ஸோ அந்த சாப்டர் சூஸ் பண்ணதெல்லாம் வந்து உங்களுக்கு கீழே வந்துடும்.
ஸோ இந்த டைரக்டா நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணி அந்த சாப்டருக்கு அவங்க ஜம்ப் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க இதை கிளிக் பண்ணாங்கன்னா கூட டைரக்டா அந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ ஒரு லாங்கான வீடியோஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி உங்களுக்கு டெமோ காமிச்சிட்டேன். பவர் பாயிண்ட்ல போயிட்டு அதுல என்னென்ன கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கறத காமிக்கிறேன் உங்களுக்கு. தம்ப்நெயில் கிரியேட் பண்ணோம், டெஸ்கிரிப்ஷன் எழுதணும், சாப்டர்ஸ் பத்தி உங்களுக்கு சொன்னேன், டேக்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொன்னேன், எண்ட் கார்ட்ஸ் கிரியேட் பண்றது எப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. ஸோ இதன் மூலமா ஒரு ஃபுல் சேனல் நீங்க ரன் பண்றதுக்கான ஒரு இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் ஒரு சேனல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்கள் கவர் பண்ணல. ஆனா இது இதெல்லாம் உங்களுக்கு போக போக நீங்களே ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அதாவது சேனல் நீங்க ரன் பண்ணணும் பின்னாடி தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இதை வந்து நீங்களே நீங்க பாத்துக்கலாம். ஸோ இப்போ இதே விஷயத்த ஒரு மொபைல் போன்ல இருந்து நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மொபைல் போன்ல நான் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ஒரு சேனல் ரன் பண்றதுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதெல்லாம் வந்து மொபைல் போன்ல நான் வச்சிருப்பேன். அதுல வந்து நான் அதிகமா யூஸ் பண்றது வந்து ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன். இது வந்து என்னுடைய சேனலை வந்து மானிட்டர் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சேனல்ல நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் இதுல பாத்துக்கலாம். அந்த வீடியோஸ் எவ்வளவு வியூஸ் போயிருக்கு அப்படிங்கறத தெரியும் எனக்கு. அந்த வீடியோஸ்க்கு யாராச்சும் கமெண்ட் போட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து இன்ஸ்டன்டா நான் ரிப்ளை பண்ணிடுவேன் இங்க இருந்து. ஒவ்வொரு வீடியோக்குள்ள போகணும், அந்த யூடியூப் அப்ளிகேஷனுக்குள்ள போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த இதுல இருந்தே நான் எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ கமெண்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் பிளஸ் அனாலிட்டிக்ஸ். இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, ரியல் டைம்ல எத்தனை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த வீடியோனால எனக்கு எவ்வளவு காசு எனக்கு இன்கம் வருது, இதை எப்படி டிஸ்கவர் பண்றாங்க மக்கள், யூடியூப் சர்ச்ல டிஸ்கவர் பண்றாங்களா இல்ல ப்ரௌஸ் பண்ணி டிஸ்கவர் பண்றாங்களா, எந்த மாதிரியான சோர்ஸ்ல வாட்ஸ்அப்ல யாரும் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த எந்த மாதிரியான சோர்ஸ்ல நம்மளுடைய சேனல்ல சர்ச் பண்றாங்க, எப்படி சர்ச் பண்றாங்க, என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணி சர்ச் பண்றாங்க. இப்போ மோகினி ஆட்டம்னு சர்ச் பண்றப்போ ஒரு 3% அந்த மக்களுக்கு வந்து என்னுடைய வீடியோ காமிச்சிருக்கு. அதே மாதிரி பூத்தன மோக்ஷம் மோகினி ஆட்டம்னு சர்ச் பண்றப்போ ஒரு 8% என்னுடைய வீடியோ காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஆடியன்ஸோடைய ஏஜ் குரூப் மற்றும் ஜெண்டர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய கஸ்டமர்ஸ்னுடைய டெமோகிராபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ உங்களுடைய பிசினஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் பேர் வந்து ஒய்டி ஸ்டுடியோ, யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஸோ இது வந்து கூகுள் அக்கௌண்ட் நீங்க லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா இதுல தெரிஞ்சிடும். இதுல உங்க கஸ்டமர்ஸ்னுடைய ஜெண்டர் எத்தனை மேல் இதுல பாக்குறாங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஃபீமேல் இதுல பாக்குறாங்க, இது ஏஜ் குரூப் என்ன, 18ல இருந்து 44 வயசுல இருக்க மக்கள் வந்து எவ்வளவு பாக்குறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல காமிக்கலாம். ஸோ என்னுடைய ரன் பண்ணிட்டு இருக்க சேனல்ல காமிச்சேன் அப்படின்னா பிரைவேட் டேட்டா வெளியே போங்க இருக்கா, நான் ரன் பண்ணாத ஒரு சேனல்ல காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இது மாதிரி பல அனாலிட்டிக்ஸ்க்கான பல விஷயங்கள் இதுலயே நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஒய்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது தவிர நான் யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் என்ன மொபைல் போன்ல இருந்துன்னு பார்த்தோம் அப்படின்னா கேன்வா. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஸோ கேன்வா வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ், வீடியோஸ் எல்லாமே நீங்க உங்களுடைய டெஸ்க்டாப்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதே இது இதுலயும் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன். அதுக்கு அடுத்தபடியா தம்ப்நெயில வந்து கேன்வால நான் கிரியேட் பண்ணேன் பாத்தீங்களா. நான் மொபைல் போன்லயும் ஒரு தனிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, பிக்சல் லேப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த பிக்சல் லேப் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு என்னுடைய சேனல் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுங்கன்னா பாத்துக்கலாம் நீங்க. பட் இது வந்து நான் இப்போ கேன்வாக்கு வந்து நெட் தேவை, கேன்வா யூஸ் பண்றதுக்கு வந்து நெட் தேவை. நெட் இல்ல, அந்த நெட் இல்லாம நம்ம ஆஃப்லைன்ல யூஸ் பண்ணணும், தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த பிக்சல் லேப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பேர் வந்து பிக்சல் லேப். வேற ஏதாச்சும் ஒரு போட்டோஸ் நீங்க எடுத்த போட்டோஸ் நீங்க வீடியோல நீங்க ஷேர் பண்ணணும், அந்த ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அந்த போட்டோவை எடிட் பண்ணணும் அப்படின்னா
அதுக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷன் ஸ்னாப்சீட். இது வந்து கூகுளினுடைய அப்ளிகேஷன் தான். இதுல பல விஷயங்கள் இருக்கு, ரொம்ப ஈஸி தான். அதாவது வீடியோ ஒரே நிமிஷம், ஸ்னாப்சீட் என்ன டிஃபரன்ஷியேட்டான அட்வான்டேஜ் சொன்னீங்க? ஸ்னாப்சீட் பத்தி என்ன சொல்லலையே நானு. இப்ப இதோட அட்வான்டேஜ் சொன்னீங்களா சார்? மற்ற இதுக்கும் இதுக்கும் அது வந்து பிக்சல் லேப் பத்தி சொல்ல நினைக்கிறேன் உங்களுக்கு. பிக்சல் லேப் வந்து ஆஃப்லைன் சொன்னேன் உங்களுக்கு. ஓகே, பிக்சல் லேபுக்கும் கேன்வாக்கும் என்ன வித்தியாசம்? கேன்வாக்கு வந்து நெட் தேவை. ஓகே, பிக்சல் லேபுக்கு வந்து நெட் தேவை கிடையாது. நெட் இல்லாமயே உங்களுக்கு யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்றதுக்கு இந்த பிக்சல் லேப் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய போட்டோஸ் நீங்க எடுத்த போட்டோஸ், நீங்க மொபைல் போன்ல எடுத்த போட்டோஸா இருக்கட்டும், இல்ல டிஎஸ்எல்ஆர்ல எடுத்த போட்டோஸா இருக்கட்டும், அந்த போட்டோவை எடிட் பண்ணி, அந்த எடிட் பண்ண போட்டோஸை நீங்க உங்களோட வீடியோஸ்ல நீங்க யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு போட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் இந்த கேன்வா. டெக்ஸ்ட் ஆட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, பட் அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்காது. பட் ஒரு போட்டோவை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கிராப் பண்ணணும், இல்ல இதுல வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணணும், ஒரு இந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்ம எடிட் பண்ணணும், எடிட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா, இந்த ஸ்னாப்சீட் வந்து ரொம்ப ஆட்ஸ்லாம் வராது, ஒரு ஃப்ரீயான அப்ளிகேஷன். நீங்க இந்த இதை அப்படியே நீங்க சேவ் பண்ணி உங்களுடைய வீடியோஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு போட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் இது. அப்புறம் முன்னொரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் என்னன்னா, கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா, இல்ல ஒரு மைக் இருந்தது அப்படின்னா அதுலயே நீங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவீங்க. இல்ல மொபைல் போனை வச்சு நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா, மொபைல் போன்லயே மைக் இருக்கு பாத்தீங்களா? சோ அந்த மைக்கை வச்சு ஸ்னாப்சீட் ஸ்பெல்லிங் அதை நீங்க சொன்னது கரெக்ட் தான், SNAPSEED கரெக்ட். மொபைல் போன்ல இருந்தே ஆடியோ ரெக்கார்டிங் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் டால்பி ஆன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க உங்களுடைய என்ன மாதிரியான ஆடியோ வேணா இல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்றப்போ டால்பி ஆன்ல வந்து நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு கிளீனான ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹை குவாலிட்டியா ரெக்கார்ட் பண்ணி, அதுவும் ஃப்ரீயான ஒரு அப்ளிகேஷன் டால்பி ஆன் அப்படிங்கிற அப்ளிகேஷன், ஆடியோ ரெக்கார்டிங்க்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கப்புறமா உங்க கம்ப்யூட்டர் இல்ல, மொபைல் போன்லயே நான் வந்து எடிட்டிங் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். பல டாப் சேனல்ஸ் இன்னைக்கு அவங்களுடைய பண்ணக்கூடிய எல்லா 100% ஒர்க்கை வந்து மொபைல் போன்ல இருந்தே பண்றாங்க. அதுக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷன் மோஷன் நிஞ்சா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த மோஷன் நிஞ்சா அப்ளிகேஷன்ல நான் இது வரைக்கும் சொன்ன உங்களுக்கு, அதாவது மொபைல் போன்ல டெமோ காமிச்சேன் பாத்தீங்களா, சாரி பிசில டெமோ காமிச்சது எல்லாமே இதுலயுமே இருக்கு. ஒரு அதே மாதிரி உங்களுக்கு டைம் லைன் இதுல இருக்கு, அதே மாதிரி நீங்க டெக்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், பல விஷயங்கள் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க ப்ரொஃபஷனல் மோடு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும்னா, அதே மாதிரி கீழே வாட்டர் மார்க் வராது, பிளஸ் ஸ்டிக்கர்ஸ், வீடியோ எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் மோட்ல உங்களுக்கு பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். ஒன் டைம் பர்ச்சேஸ் 1300 ரூபாய். என்னை கேட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்க, பிடிச்சது அப்படின்னா 1300 ரூபாய் போட்டு வாங்கக்கூடிய ஒரு ஒர்த்தான அப்ளிகேஷன் மோஷன் நிஞ்சா. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். மொபைல் போன் பெருசா இருந்தது அப்படின்னா இதுல நீங்க பார்த்து இந்த வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்றது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த மாதிரி கட்டிங் பண்றது, அந்த மாதிரி கிராப் பண்றது, எஃபெக்ட் ஆட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா. இன்ஃபேக்ட் ஒரு கம்ப்யூட்டர்ல பண்றதை விட இந்த மொபைல் போன்ல பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா உங்களுக்கு இருக்கும். என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பிரச்சனை அப்படின்னா, மொபைல் போனுடைய ஸ்கிரீன் திருசு அப்படிங்கிறதுனால உங்க விரல வச்சுக்கிட்டே எல்லாம் நீங்க பண்ணணும். ஸோ ரொம்ப ஒரு அந்த ஒரு கஷ்டம் தான், மற்றபடி யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வேற இன்னொரு அப்ளிகேஷன் வேற என்ன நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஒரு சாம்பிளுக்கு அவ்வளவுதான். ஸ்னாப்சீடோட ஸ்பெல்லிங் கேட்டீங்க, SNAPSEED இதுல இருக்கு. அவ்வளவுதான். ஐ மீன் இம்பார்ட்டன்ட் ஒரு பேசிக்கான ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல இதுதான். மோஷன் நிஞ்சா, ஸ்னாப்சீட், பிக்சல் லேப், யூடியூப் ஸ்டுடியோ, அப்புறம் டால்பியினுடைய சவுண்ட் ரெக்கார்டிங், அப்புறம் கேன்வா அப்ளிகேஷன்.
ஸோ டெக்னிக்கலா எப்படி நம்ம பல விஷயங்கள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா, இல்ல நம்ம டவுட் இல்லைன்னா அப்படின்னா நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு நம்ம போவோம். ஐ மீன் கண்டிப்பா உங்களுக்கு டவுட் இருக்கும். டவுட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான கேள்வி கிடையாது. கண்டிப்பா டவுட் இருக்கும். ஆனா நீங்க யூஸ் பண்ண பல விஷயங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகும். இது ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்டக் ஆச்சு அப்படின்னா, ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ண தெரியல, இல்ல ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்றது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, எப்படி வந்து அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்றது, எதை வேணா நீங்க தாராளமா நீங்க சொன்ன மாதிரி யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணலாம். ஹவு டு அப்லோட் அ வீடியோ டு யூடியூப் அப்படின்னு யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய ஈஸியா அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. எளிதா புரியுற மாதிரி சொல்லக்கூடிய சேனல்ஸும் நிறைய இருக்கு இப்போ. ஸோ சர்ச் பண்ணி நீங்களா உங்களுடைய ஆர்வத்துக்கு ஏத்தாப்ப நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏத்தாப்ப நீங்க சர்ச் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயங்கள் இன்னும் நீங்க பல பேருக்கு சொல்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்ல சார், அது வந்து அந்த ரெகுலர் இன்டர்வல்ல பண்ணணும் அல்லது இந்த டைமிங்ல பண்ணா நம்ம வீடியோ நல்லா பூஸ்டப் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார்? இது வந்து 2018 இருந்த ரெலவெண்டான ஒரு அல்காரிதம். 2019, 20 வந்து அந்த அல்காரிதம் எல்லாம் மாத்திட்டாங்க. ஸோ வீடியோ ரெகுலரா போடுறோமோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. முக்கியமா நம்ம இப்போ பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நம்ம பாக்குறப்போ ரெகுலரா வீடியோ போடுறது அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. உங்களுடைய பிசினஸ்க்கு தேவைக்கு ஏத்தாப்புல ஒரே நாள்ல கூட 20 வீடியோ நீங்க போடுங்க. ஒரே நாள்ல 100 வீடியோ கூட உங்க கேட்டலாக்ல வந்து இன்னைக்கு ஒரு 100 ப்ராடக்ட் நான் ஏத்துறேன், அந்த கேட்டலாக்கு 100 வீடியோ நான் போடணும் அப்படின்னா தாராளமா 100 வீடியோவை ஒரே நேரத்துல கூட நீங்க ஏத்திக்கலாம். அடுத்த வீடியோவை 2வது மாசம் அடுத்த மாசம் கூட நான் இன்னும் ஒரு 200 வீடியோ நான் ஏத்துறேன் அப்படின்னா தாராளமா நீங்க ஏத்திக்கலாம். பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ இந்த இன்டர்வெல்ஸ், இந்த கேப் விடுறது இதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. பட் இப்போ என்ன மாதிரி நான் ஒரு சேனல் நடத்துறேன், ஸோ என்னுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 4 வருஷமா என்னோட சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் பழகி போயிருச்சு. தினமும் காலையில 9:30 மணிக்கு ஒரு வீடியோ இருக்கும் என் சேனல்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். தினமும் இல்லாட்டியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்னைக்கு வீடியோ வரலையா, சரி நாளைக்கு வீடியோ வரும்பா, காலையில 9:30 மணிக்கு இவன் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ வந்துடும். இது எதுக்காக அப்படின்னா நோட்டிபிகேஷன் மக்களுக்கு சில பேருக்கு போகும். நம்ம வீடியோ அப்லோட் பண்றப்போ நோட்டிபிகேஷன் போகும். ஆனா நோட்டிபிகேஷன் போகாட்டியும் மக்களை வந்து நம்ம சேனல்ல பார்க்க வைக்கிறதுக்காக தான் ரெகுலரா ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த டயத்துக்கு மக்களை பழக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்னுடைய சேனல் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு 9:30 மணி காலையில அப்படின்னா இவன் சேனல்ல ஒரு வீடியோ இருக்குண்டா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் சொன்னாங்க. பிளஸ் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரே நாள்ல எத்தனை வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல மேக்சிமம் 3 வீடியோ. இது வந்து என்ன மாதிரி சேனல் வச்சு நடத்துறவங்க, இல்ல ஃபுட் சேனலோ இல்ல ஒரு டிராவல் சேனலோ வச்சு நடத்துறவங்க வந்து ஒரே நாள்ல 3 வீடியோ ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல நீங்க போடலாம். எதுக்காக 3 வீடியோன்னு சொல்றேன்னா யூடியூப் வந்து 3 வீடியோக்கு மேல 4வது வீடியோக்கு நோட்டிபிகேஷன்ஸ் அனுப்பாது, உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிபிகேஷன் அனுப்பாது. சோ 4வது வீடியோ நீங்க போட்டீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாது. சோ 3 வீடியோ மட்டும் நீங்க போடுங்க. இப்போ நான் இதே இது 100 வீடியோ நீங்க அப்லோட் பண்ணுங்க நான் சொன்னேன், 100 வீடியோ அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ 3 வீடியோ மேல போடாதேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா முதல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்க கேட்டலாகுக்கு தேவையான வீடியோஸ்ல நீங்க ஏத்துறீங்க அப்படின்னா தாராளமா எவ்வளவு வீடியோஸ் வேணா நீங்க பார்க்கலாம். இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்க ஒரு கேட்டலாக்ல ஒரு 100 வீடியோ ஏத்திட்டு அந்த 100 வீடியோவையும் ஒரு வெப்சைட்ல நம்ம பேஜ்ல நம்ம எம்பெட் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க அன்னைக்கு உங்களுடைய தேவைக்கு நீங்க 100 வீடியோ நீங்க அப்லோட் பண்றீங்க. அந்த வீடியோவை ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஸ்டோரியை வந்து மக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த சேனலை ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு இன்டர்வல்ல ஒரு நாளைக்கு 3 வீடியோக்கு மேல அப்லோட் பண்ணாதீங்க சார். அதுக்கப்புறம் இப்ப நம்ம சேனல் கிரியேட் பண்ணிட்டோம், இதை ப்ரொமோட் பண்றதுக்கு அவங்க வந்து அந்த சேனல் ஐடியை ஷேர் பண்ணணும்ல சார். அந்த சேனல் ஐடி அவங்க எங்க எடுக்கலாம், அதை குயிக் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணி அவங்க ஷேர் பண்ண சொல்லலாம்ல சார். அது எப்படி பண்ணணும் அப்படின்றது இதுல புதுசா கிரியேட் பண்ண சேனல் அது வருதான்னு தெரியல. நம்மளோட சேனல்ல அந்த மேல யூஆர்எல்ல இருக்கிற அந்த இது தானே சார் நம்மளோட சேனல் ஐடி? ஆமா, அட்வான்ஸ் சேனல் செட்டிங்ஸ் எதனா இருக்கான்னு பாக்குறேன். இந்த சேனலுக்கு வரல. இப்ப வேற வேணா சேனல்ல மாத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். இல்ல சார், அந்த மேல இருக்குல்ல சார், மேல அந்த UCOMJ
இல்ல இது வந்து உங்களுக்கு சேனலா இல்ல அந்த அவங்க அந்த ஒரு யூடியூபா கிரியேட் பார்ட் பண்ணி மட்டும். கொடுக்கறது. இது அந்த வந்து சேனல் யூடியூபா கிரியேட் பண்ணி இல்ல நான் சொல்றேன். இப்போ யூடியூபா கிரியேட் பண்ணி கொடுக்கறது. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ டிஜிட்டல் டெக் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல ஆமா. இது வரைக்கும் உங்களுடைய சேனலுடைய URL. அதுதான் சார். அதேதான் அந்த யூடியூப் ஸ்டுடியோலயும் அந்த UCO அந்த பார்ட் மட்டும் நம்ம சேனல் ஐடி. ஆமா, அந்த இது மட்டும் தான் இது UCO வரைக்கும் சேனல் ஐடி. பட் இத வந்து ஆமா. உங்களுடைய பர்சனலைஸ் சேனல் ஐடியா நீங்க மாத்திக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ youtube.com அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஐடி கொடுத்தேன் அப்படின்னா, இந்த இது வேற நல்ல ஜூம் ஓகே, இந்த மாதிரி ஐடி கொடுத்தேன் அப்படின்னா ரெவ்அட்லஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து சேனலினுடைய பிரத்யேகமான ஒரு ஐடி, யூனிக் ஐடி ஃபார் த சேனல். அந்த UCO அப்படிங்கிறது யாருக்கும் ஞாபகம் இருக்காது, சேனல் நீங்க யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா உங்க சேனலுக்கு வந்து ஒரு யூனிக் ஐடி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இது எப்ப நீங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, சேனலுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் மினிமம், சேனலுக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா உங்க சேனலுக்கு ஒரு யூனிக்கான ஐடி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு யூனிக்கான ஐடி நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தடவை தான் கிரியேட் பண்ண முடியும், திரும்ப திரும்ப சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணலாம், ஆனா சேஞ்ச் பண்றதுக்கு யூடியூப்ல நீங்க பேசணும், மெயில் அனுப்பணும், பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சேனலுக்கு பேர் நம்ம சூஸ் பண்ணிடுறது. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறமா இமீடியட்டா நீங்க போய் உங்க சேனலுக்கு ஒரு யூனிக் URL, யூனிக் நேம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப்ல போயிட்டு அந்த சேனலுக்கான பேர் எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கல்ல, இப்போ ரிவ்யூ நண்பா அப்படின்னு தேடுறேன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வருது ரிவ்யூ நண்பான்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க சேனலோடைய இது வந்துடும். அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இது வந்து மொபைல் போன்ல வந்து நீங்க மொபைல் போன்ல எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அது மொபைல் போனை திருப்பி ஷேர் பண்றப்ப காமிக்கிறேன். அந்த சேனல் நீங்க போனதுக்கு அப்புறமா அங்க ஷேர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வீடியோ ஷேரிங் மட்டும் கிடையாது, சேனலோடைய நேமே நீங்க ஃபுல்லா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சேனலோட ஐடியை நீங்க ஷேர் பண்றப்போ காப்பி URL அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வரும் மொபைல் போன்ல இருந்து ஷேர் பண்றது. ஸோ நம்ம இப்போ சேட் பாக்ஸில் கூட ஒரு குயிக் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் நம்ம போட்டிருக்கோம் சார், நம்மளோட சேனல் எண்ணியம் எல்லாருக்கும். ஸோ அதில் போயிட்டு இந்த ஐடியை மட்டும் அவங்க கிரியேட் பண்ணுற ஐடியை மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட சேனலோட குயிக் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்காக கூட அவங்களும் ட்ரை பண்ணிக்கலாம் சார். நம்ம சேட் பாக்ஸ்லையும் இப்போ ஒரு லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, அதில் அந்த UCO அந்த சேனலோட ஐடியை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதையும் கூட புதுசா சேனல் கிரியேட் பண்ணல அதை யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா சேனல் கிரியேட் பண்றப்போ இதை யூஸ் பண்ணலாமா? எனக்கு இல்ல அந்த சப்ஸ்கிரைப் குயிக் சப்ஸ்கிரைப் குயிக் சப்ஸ்கிரைப் சொன்னீங்களா? ஓகே ஓகே. ஆமா, அந்த இடத்துல அந்த ஐடியை மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஆமா ஆமா. ஸோ இது ஐடியா மட்டும் சேஞ்ச், உங்களுடைய சேனலுக்கு ஒரு லிங்க் நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த $? சப் கன்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து குயிக் லிங்க்குக்கான வரும். பட் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லா சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த மாதிரி கொடுப்பாங்க, குயிக் லிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் இதுல இதை வச்சு எந்த ப்ராக்டிக்கல் லைஃப்ல எனக்கு எந்த யூஸும் கிடையாது. மக்கள் பார்ப்பாங்க, இதை கிளிக் பண்ணுவாங்க, இது வந்து சப்ஸ்கிரைப் எஸ் ஆர் நோன்னு கேட்கும். அவங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பிடிக்காது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு பதிலா அவங்க டைரக்டா அந்த சேனல் பக்கத்துல இருக்கிற இதுவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். அதான் சார், நம்ம இப்ப சப்போஸ் இப்ப நம்ம மெம்பர்ஸ்க்கே அனுப்புறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றது சில பேருக்கு தெரியல அப்படின்றதுக்காக ஓகே, இந்த மாதிரி குயிக் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி. ஆமா, அது நிறைய பேர் தெரியாது. அதுக்காக நம்ம அனிமேஷன் எல்லாம் போட்டு காமிக்கணும். இத போய் இந்த பட்டனை பிரஸ் பண்ணு, சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு நமக்கு இவ்வளவு விஷயங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கும். சொன்னாலும் நிறைய பேருக்கு தெரியாது. அது வந்து ஒவ்வொரு வீடியோல நீங்க சொல்றது நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்புறம் ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க இந்த அனிமேஷன் அப்படியே இது ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கூட இதை கட் பண்ணி கூட நீங்க அப்படியே உங்க வீடியோல ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சார், இப்ப ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மேல வெப்சைட், ஃபேஸ்புக், ட்விட்டர் அதோட லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்களா சார், அதை பத்தி நம்ம சொல்லிட்டோமா சார்? அது எப்படி கிரியேட் பண்றது? ஆக்சுவலா இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் யாருமே யூஸ் பண்றது கிடையாது, யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன்,
எனக்கு இதுல இருந்து எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா எல்லா பேரும் மொபைல் போன்ஸ் தான் பாக்குறாங்க மக்கள். மொபைல் போன்ல பாக்குறப்ப இதெல்லாம் ஆப்ஷன்லாம் வராது உங்களுக்கு. ஓகே, ஆனா நீங்க கொடுத்து வச்சுக்கிறது நல்லது. கொடுத்து வச்சுக்கிறதுல எந்த விதமான கெடுதலும் கிடையாது. செட்டிங்ஸ்ல போய் பாக்குறப்போ இந்த உங்களுடைய சேனலுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் வருமா சேனல் கஸ்டமைசேஷன். அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல தான் சார் சேனல்ல கீழே வந்து கீழே இருக்கும் சார் அட்வான்ஸ்டு சேனல் செட்டிங்ஸ். அதுவுமே அதுவுமே டிசேபிள் ஆயிருக்கு இப்போ. ஏன்னா இது புது சேனல்ங்கிறதுனால இப்போ எந்த ஆப்ஷன் இதுல வரல. இதுல இந்த சேனலுக்கு வருதான். அதாவது எந்த வெப்சைட்டோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இதுக்கும் ஓகே, இந்த இருக்கு இந்த ஆப்ஷன் இங்கே இருக்கு. இதுக்கு எப்படி போறதுன்னா உங்களுடைய சேனலுடைய youtube.com போய் உங்க சேனலுடைய லிங்க்கு போங்க. இந்த இடத்துல கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். கஸ்டமைஸ் சேனல் ஆப்ஷன் போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல லே அவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். ஸோ லே அவுட்ல இந்த சேனலுடைய பேஜ் எப்படி இருக்கணும், இந்த பேஜ் தான் லே அவுட். அப்லோட்ஸ் காமிக்கிறது, பிளேலிஸ்ட் காமிக்கிறது, இது எல்லாமே லே அவுட்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிராண்டிங் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, ப்ரொஃபைல் பிக்சர், பேனர் இமேஜ், வாட்டர் மார்க் இதெல்லாம் சூஸ் பண்றது. அப்புறம் பேசிக் இன்ஃபோல உங்க சேனலை பத்தி கொஞ்சம் டெஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது என்ன மாதிரியான சேனல் சொல்லிட்டு டெஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலுடைய யூஆர்எல் சொன்னாங்க பாத்தீங்களா? ஸோ அதான் அந்த சேனலுடைய யூஆர்எல். இதுதான் பேசிக் யூஆர்எல். இதுக்கப்புறமா உங்களுடைய சேனலுக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா யூ கேன் சூஸ் கஸ்டம் யூஆர்எல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ கஸ்டம் யூஆர்எல்ல அது நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மாத்த முடியாது. ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மாத்த முடியாது, டெலீட் வேணா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ்புக்கு, இந்த ட்விட்டர், சோசியல் மீடியா இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் நீங்க போட்டு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆட் லிங்க் போட்டு நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இமெயில் ஐடி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுடைய சேனலுக்கு நான் போய் காமிக்கிறேன். கிரீஷ் சோனாசேரி சேனல்ல போய் நான் காமிக்கிறேன். நிறைய டாபிக் கவர் பண்ண வேண்டியதா இருக்கு, சொல்ல சொல்ல உள்ள போய்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ யாராச்சும் வந்து என்னைய கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய பிசினஸ் வந்து என் சேனல் மூலமா அவங்க ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இது அந்த பிசினஸ் பண்றவங்க வந்து இந்த வெப்சைட்டுக்கு போவாங்க. யூடியூப் போயிட்டு கிரீஷ் சோனாசேரி சேனல்ல போய் அபவுட்ல பார்ப்பாங்க. அபவுட்ல வந்து எல்லா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன், என்னுடைய கான்டாக்ட், சோசியல் மீடியா எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுல ஃபார் பிசினஸ் என்கொயரி வியூ இமெயில் ஐடி அப்படின்னு கொடுத்தேன்னா அதை அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஐ எம் நாட் அ ரோபோ இதெல்லாம் அவங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய இமெயில் ஐடி அவங்களுக்கு தெரியும். ஸோ இதன் மூலமா அவங்க என்னைய கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பப்ளிக்கலா அவைலபிளா இருக்கு. அந்த இமெயில் ஐடியை ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல அப்படின்னு ஒரு இமெயில் ஐடி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அந்த இமெயில் ஐடி ஆட் ஆயிடும். ஸோ இதுக்கு எப்படி போறது அப்படிங்கறத திருப்பி உங்களுக்கு ஒரு தடவை ரீகேப் பண்ணிடுறேன். உங்களுடைய சேனலுடைய சிம்பிள் போட்டோகிராஃபி தமிழா சேனலுடைய பேஜுக்கு போங்க. கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா லே அவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். பேசிக் இன்ஃபோல நீங்க ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள் டிஸ்கிரிப்ஷன், சேனல் யூஆர்எல்,
சேனல் லிங்க்ஸ் மற்றும் இமெயில் ஐடி. சில சேனல்ல சில விஷயங்கள்லாம் நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது வீடியோ நம்ம கிரியேட் பண்றப்போ அந்த வீடியோல வந்து ஆக்சிடென்டலா சில விஷயம் காமிச்சிடும். நேற்று கூட கௌதம் பேசிட்டு இருந்தப்போ யாரும் சொன்னாங்க. அதாவது ஃபுட் சேனல்ல வந்து இந்த மாதிரி சிக்கனை வந்து நம்ம கட் பண்றது, இல்ல வந்து மீட்டை வந்து கட் பண்றது, அந்த அந்த மாதிரி விஷயங்கள். மீட்டை கட் பண்றது அப்படின்னா சிக்கன் மீட்டை கட் பண்ணல காமிக்கலாம். ஆனா ஆக்சுவலி சிக்கனை வந்து அங்க கட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிக்க கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து வயலன்ஸ் சார்ந்த விஷயங்கள் ஆயிடும். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று விஷயங்கள் இருக்கு. அது நீங்க சர்ச் பண்ணாலே தெரியும். யூடியூப் கம்யூனிட்டி ரூல்ஸ். ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் இந்த யூடியூப் இந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு சில குறிப்பிட்ட இதுல வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் நீங்க போடக்கூடாது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதாவது சைல்டு சேஃப்டிக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்க என்னென்ன ஃபாலோ பண்ணும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சைல்டோடைய இப்போ நேற்று சொன்னாங்க என்னுடைய பையனுக்கு வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. ஆனா அதுல வந்து சைல்டு சேஃப்டிக்கான விஷயங்கள் அந்த சைல்டோடைய முகத்தை நான் காமிக்க மாட்டேன். என் பையனுடைய பேரு எந்த விதமான விஷயங்களும் நான் காமிக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் காமிச்ச சேனல்லாம் இருக்கு. பட் அந்த சைல்டுக்கு சேஃப்டி நம்ம வேணும் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சென்சிட்டிவ் கண்டென்ட் என்னென்ன, அப்புறம் நீங்க தம்ப்நெயில் கிரியேட் பண்றப்போ என்ன மாதிரியான கண்டென்ட் நீங்க பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணணும், அப்புறம் நியூடிட்டி அண்ட் செக்ஷுவல் கண்டென்ட் நீங்க காமிச்சிடக்கூடாது, வயலன்ஸ் எந்த இடத்துலயும் வயலன்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிடக்கூடாது. வயலண்ட் கிரிமினல் ஆர்கனைசேஷன் ஒரு சும்மா ஒரு ஆடை நம்ம வெட்டுறோம் அப்படின்னா நம்ம கிராமங்கள்ல இந்த பலி கொடுப்பாங்க, ஆடை பலி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, விஷயமா நமக்கு தெரியாது. ஆனா உலக அளவுல இந்த வீடியோ ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம் அப்லோட் பண்றப்போ அது வந்து வயலன்ஸா பாக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் காமிக்க கூடாது. ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் தேவையில்லாத லிங்க்ஸ், இந்த வீடியோ கிளிக் பண்ணி என்னுடைய அந்த அதை வாங்க இதை வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா ஸ்பேம் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபேக்கான ஒரு நான் ஒரு ஒரு பிரபலம் இருக்காங்க. ஸோ ஒரு பிரபலத்தை வந்து அவங்க ஒரு சேனல் வச்சிருப்பாங்க. அந்த பிரபலத்துடைய போட்டோ இன்டர்நெட்ல உங்களுக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கும். ஸோ அவங்க நடிச்ச படங்கள், அவங்க நடிச்ச அவங்க வீடியோஸ் எல்லாமே ஈஸியா அவைலபிளா இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து நான் தான் அந்த பிரபலம், இந்த சேனல் அந்த பிரபலத்துடைய அபிஷியல் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய ஒரு சேனல் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. தடை செய்யப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கறத எல்லா விஷயங்களும் இதுல போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு சேனல் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரவுண்ட் இதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணி நீங்க என்னென்ன போட்டிருக்காங்க, இது ரொம்ப ஈஸியா தான் போட்டிருப்பாங்க. ரொம்ப லிங்க்ஸ் இன் கண்டென்ட்ஸ்னா இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது links to pornography, links to website that install malware, links to website that do phishing. அப்புறம் இந்த மாதிரியான வெப்சைட்ல நம்ம கிளிக் பண்ண கூடாது. சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் இமேஜரி, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் இந்த மாதிரி லிங்க்குலாம் நம்ம லிங்க் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பல விஷயங்கள் இதை போட்டிருப்பாங்க. இம்பர்சனேஷன் பாலிசி அப்படின்னா என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நீங்க வாசிச்சு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுக்கு போறதுக்கான இது வந்து youtube.com how YouTube works அப்படின்னு சைட்ல நீங்க போனீங்கன்னா இந்த இடத்துல ரூல்ஸ் பாலிசிஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதுல ஸோ ஒரு குவிக்கா ரீகேப் பண்ற மாதிரி உங்களுக்கு டக்குன்னு நம்ம என்னென்ன பண்ணோம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு குவிக்கா ரீகேப் பண்ற மாதிரி ஒரு ஸ்லைடு இது. இதை ரன் பண்ணுவோம். இது என்னன்னு அப்படின்னா நீங்க வீடியோ கிரியேட் பண்றப்போ ரியல் லைஃப்ல ஒரு ப்ராடக்ட் கேட்டலாகாவே இருக்கட்டும், அதுல வந்து ரியல் லைஃப்ல அந்த ப்ராடக்ட் எப்படி அவங்களுடைய கஸ்டமர்ஸோடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படின்னு ஒரு மேட்ச் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி நீங்க கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்டோரி வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும். டுட்டோரியல்ஸ் மற்றும் ஹவு டு வீடியோஸ்ல நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து எங்க அம்மாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 65 வயசு, அவங்களுக்கு எல்லாம் சமையல் எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் இன்னைக்கும் சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வெங்கடேஷ் பட்டோட வீடியோ பாக்குறாங்க. எதுக்குமா உனக்கு தெரியுமே, நீ எதுக்கு பாக்குற அப்படின்னா அது பாக்குற பழக்கம் ஆயிருச்சு. ஸோ
இந்த மாதிரி ஹவு டு வீடியோஸ் போடுறாங்க, டுட்டோரியல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா போகும். மக்கள் வந்து அதிகமா விரும்பி பாக்குறாங்க. தேவைக்கு ஏத்தாப்புல ஒரு வீடியோ. அதெல்லாம் லைவ் வீடியோஸ் நீங்க போடுங்க. லைவ்ல வந்து Q&As நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு சேனல் நம்ம புதுசா நம்ம ஆரம்பிக்கிறோம், லைவ் வீடியோல போடுறப்போ ஒருத்தன் வருவான், 2 பேர் வருவான், 3 பேர் வருவான். அப்படின்னப்போ டிஸ்கரேஜ் ஆயிட்டு நம்ம லைவ் வீடியோ போடாம இருக்கக்கூடாது. அந்த ஒருத்தர் 2 பேர் வந்தாலும் அவங்களோட பேசுங்க, அவங்க கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சேனலுக்கான சப்ஸ்கிரைபர் நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ லைவ் வீடியோஸ்க்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஒரு சேனல், எந்த சேனல் வந்து தொடர்ந்து லைவ் வீடியோஸ் போடுதோ அந்த சேனலை வந்து யூடியூப் ப்ரொமோட்டும் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா நீங்க வீடியோஸ் நீங்க பண்றப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஸ்கில் என்ன, உங்களுடைய கிரியேட்டிவிட்டி என்ன, உங்களுடைய ப்ராடக்ட் என்ன, உங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்றக்கூடிய வீடியோவா இருக்கணும். அப்பதான் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்லாம் இன்னைக்கு பெரிய ஹிட் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து நீ ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டு ஆடுறேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாடா அப்படின்னு நம்ம கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த ஸ்டெப் தெரியாம பல பேர் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டவங்க எல்லாம் பல பேர் இருக்காங்க. ஸோ யூனிக்கான ஸ்கில்ஸ், இதெல்லாம் ஒரு ஸ்கில்லா அப்படின்னு நினைக்கிற ஸ்கில்ல கூட யூனிக்கான ஸ்கில்லா இருக்கும். அந்த ஸ்கில்ல கூட நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ற மாதிரி தைரியமா கிரியேட்டிவிட்டியா ஒரு புதுசா ஒரு வீடியோ நீங்க போடுங்க. வீடியோஸ் நீங்க போடுறப்போ வெறும்னு அந்த ப்ராடக்ட்டை மட்டுமே காமிச்சு நான் பேசிட்டே இருந்தோம்னா ரொம்ப போர் அடிக்கும். உங்களுடைய ஃபேஸ் நீங்க காமிச்சீங்க அப்படின்னா ஒரு கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸோட. ஒரு சும்மா ஒரு டெமோ காமிக்கிறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ ரோல் பி ரோல்னு சொன்னேன் பாத்தீங்களா? ஏ ரோல் வந்து உங்க முகத்தை காமிக்கிறது, பி ரோல் வந்து ப்ராடக்ட்டை காமிக்கிறது. இதை மிக்ஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். வெறும் பி ரோல் மட்டுமே போட்டுட்டே இருந்தோம்னா தியரி கிளாஸ் மாதிரி இருக்கும். சும்மா கிளாஸ்ல உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு கத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போர் அடிக்கும். அந்த இடத்துல உங்களுடைய ஃபேஸை காமிச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி ஒரு கனெக்ட் உருவாக்குறதுக்கு ஃபேஸை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அவசியம் கிடையாது, நல்லது. நீங்க வந்து நீங்க பேசக்கூடிய டாபிக்ல வந்து உங்களுக்கு விஷயம் தெரியும், நல்லா தெரியும் அப்படிங்கறத வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதே நேரத்துல ஓவர் கான்பிடன்ட் இருக்கக்கூடாது. நான் தான் பெஸ்ட், என்னை விட யாருமே இந்த மித்த சேனல்லாம் ஒஸ்ட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு தன்மையில பேசக்கூடாது. நான் சொல்றக்கூடிய விஷயங்கள் கரெக்டா இருக்கும், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டா இருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் இந்த லிங்க்ல பாருங்க, அந்த லிங்க்ல பாருங்க, அந்த வெப்சைட்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்டட் சோர்ஸ் எல்லாம் நம்ம காமிச்சோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை, நம்ம கூட சொல்லக்கூடிய விஷயங்கள் பொய் கிடையாது, இவன் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உருவாக்குங்க. இந்த ஃபீல்டுல நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. யூடியூப்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா யாரை ஃபாலோ பண்றாங்க? ரியல் லைஃப்ல ஒரு லீடரை ஃபாலோ பண்றோம், யூடியூப்ல ஒரு கிரியேட்டரை ஃபாலோ பண்றோம். சோ ஒரு கிரியேட்டர் தான் இந்த இடத்துல ஒரு லீடர். நெகட்டிவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணாதீங்க. நிறைய இன்னைக்கு பாப்புலரான தமிழ்ல உதாரணத்துக்கு தமிழ் நியூஸ் அப்படின்னு நம்ம தேடினாலே நெகட்டிவ் கண்டென்ட் எக்கச்சக்கம். மாமியார மருமக அப்படி பண்ணிட்டா, இவ ஒரு டாக்டரா, அப்படி இதெல்லாம் இவ என்ன பண்ணிட்டான் பாருங்க, இந்த பிரபலம் இங்க போய் விழுந்துட்டான் பாருங்க, இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நெகட்டிவ் கண்டென்ட் வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல நிறைய இருக்கு. நெகட்டிவ் கண்டென்ட் நீங்க கிரியேட்டும் பண்ணாதீங்க, நெகட்டிவ் கண்டென்ட் நீங்க பார்க்க அந்த கண்டென்ட்டுக்கான அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ கூடிய மட்டுக்கும் நம்மளுடைய மைண்டை பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு நெகட்டிவ் கண்டென்ட் பார்க்காதீங்க. நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் நெகட்டிவ் கண்டென்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, தம்ப்நெயில் கிரியேட் பண்றப்போ கிளிக் பைட் அப்படிம்பாங்க. கிளிக் பைட் அப்படின்னா அந்த தம்ப்நெயில வந்து அவங்க எப்படியாச்சும் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது பண்ணலாமா வேணாம கேட்டா பண்ணலாம், தாராளமா நீங்க பண்ணலாம். ஆனா ரெகுலரா பண்ணிடக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு காமிக்கிறேன், எக்ஸாம்பிள் ஒண்ணு காமிக்கிறேன் என்னுடைய சேனல்லையே. ஸோ ஆக்சுவலா இந்த வீடியோக்கான தம்ப்நெயில் நான் மாத்திட்டேன். இந்த தெறிக்கி விடும் சவுண்ட் பார்னு போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ ஒரு சவுண்ட் பாரை பத்தின ஒரு வீடியோ. இந்த தம்ப்நெயில் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா வெறும் வெள்ளை கலர் டப்பா மட்டும்தான் இருக்கும். அந்த டப்பால வந்து எதுவுமே இருக்காது, அந்த பிளாப்பங்க் அப்படிங்கிற அந்த பிராண்டிங் நேம்லாம் இருக்காது. விலையும் பாத்தீங்கன்னா XX99 விலையும் சொல்லல, அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லல. சும்மா வந்து நான் என் போட்டோ காமிச்சு அப்படியே ஆஹா ஓப்பன் முகத்துக்கு எக்ஸ்பிரஷன் காமிக்கிற மாதிரி ஒரு வீடியோ, ஒரு தம்ப்நெயில்.
ஸோ இந்த தம்ப்நெயில பார்த்ததுக்கு அப்புறமா இது என்னடா இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய ஆர்வம் தூண்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாரும் கிளிக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணக்கூடிய தம்ப்நெயில் தான் கிளிக் பைட் தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய சேனல்ல ரெகுலரா நான் இதே மாதிரி தம்ப்நெயில கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் போர் அடிச்சு போயிடும். இவன் சேனல் தானடா இப்படித்தான் இருக்கும், உள்ளுக்குள்ள வேற என்னத்தையே பேச போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் அடிச்சு போயிடும். ஸோ ஒரு ரெகுலரா பண்ணாதீங்க, ஆனா பண்ணா நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2 லட்சம் வியூஸ் இருக்கு. அதுக்கான காரணம் என்ன, இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸை மட்டும் தான் காமிச்சேன். பாக்ஸை மட்டும் காமிச்சு இந்த பாக்ஸுக்குள்ள மிஸ்ட்ரி பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆரம்பிக்க பிறகு தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கிளிக் பைட் யூஸ் பண்ணலாம், ஆனா ரெகுலரா யூஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் அப்புறம் ரெலவென்ட் கண்டென்ட் நீங்க போடுங்க. உங்களுடைய கஸ்டமர்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கஸ்டமர் பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி நீங்க வீடியோஸ் கிரியேட் பண்ணுங்க. அடுத்த டாபிக் ரொம்ப முக்கியமானது, இந்த யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து நம்ம எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சம்பாதிக்கிறது வந்து தப்பு கிடையாது. இவன் வந்து இப்போ பொதுவா நிலவிக்கிட்டு இருக்கிற ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இவன் காசுக்காக தான் வீடியோ போடுறான், இது வந்து சும்மா ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு சேனல். காசு சம்பாதிக்கிறது தப்பு இல்லையே, யாரையும் ஏமாத்தாம யாரையும் நம்ம நோகடிக்காம ஹானஸ்டா நம்ம சம்பாதிக்கிற விஷயங்கள் தப்பே கிடையாது. காசு சம்பாதிக்கிறது தான் நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். காசு சம்பாதிச்சதான் சோறு இருந்தாதான் நம்ம உயிர் வாழ முடியும். தப்பே கிடையாது. சோ காசு சம்பாதிச்சா தப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம்மளுடைய மைண்ட்ல இருந்து நம்ம அகற்றி ஆகணும். சோ இவன் வந்து இந்த காசுக்காக தான் கொடுக்குறான், இந்த லிங்க் கிளிக் பண்ணா அவனுக்கு காசு போகுதுடா, சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணா அவனுக்கு காசு போகுது அப்படின்னா அதுக்காக தான் போடுறேன். நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் காசு சம்பாதிக்கிறது தான் போடுறேன். இது தப்பே கிடையாது. நான் யாரையும் ஏமாத்தல, எந்த தப்பான வேலையும் பண்ணல. சோ நான் வீடியோஸ் போடுறதுல தப்பு கிடையாது. இப்படி நம்ம வீடியோஸ் போடுறப்போ காசு எப்படி சம்பாதிக்கிறதுனா ஒரு 4-5 வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டைசேஷன். மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது ஒரு இங்க ஒரு ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய சேனல்ல வந்து ஒரு 4000 ஹவர்ஸ் ஆஃப் வியூஸ் மக்கள் பார்த்துட்டாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள 4000 ஹவர்ஸ் ஆஃப் வியூஸ் வந்து உங்க வீடியோ பார்த்துட்டாங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல இருக்காங்க அப்படின்னா உங்க சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். மானிட்டைசேஷன் எனேபிள் பண்றது அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அதுல நீங்க லிங்க் பண்ணிடுவீங்க. பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோஸ்ல வந்து யூடியூப் வந்து ஆட் ரன் பண்ணுவாங்க. அவங்க ஆட் ரன் பண்றதுல ரெவன்யூல வந்து ஒரு பாதியை உங்களுக்கு கொடுப்பாங்க. 60-40 பார்ட்னர்ஷிப். இப்போ 40% வந்து யூடியூப் போகும், 60% வந்து உங்களுக்கு போகும். இந்த பெர்சன்டேஜ் மாறிட்டே இருக்கலாம், ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து மாறும், ஒவ்வொரு கிரியேட்டர் டாபிக்கை பொறுத்து மாறும் வச்சுங்களேன். ஸோ ஜென்ரலா சொல்லக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னா 60-40%. ஒரு ஆட் ரன் பண்றதுனால அந்த ஆடோடைய ஏஜென்சி வந்து யூடியூப்க்கு வந்து ₹1 கொடுக்குது அப்படின்னா 60 பைசா உங்களுக்கு, 40 பைசா யூடியூபுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெவன்யூ ஷேரிங் மெக்கானிசம்ல உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் நீங்க எனேபிள் பண்ணலாம். இது மானிட்டைசேஷன் பண்றதுனால எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னா, முக்கியமா தமிழ்நாடுல இருந்து நம்ம தமிழ் கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்றதுக்கும் அமெரிக்கால இருந்து யூஎஸ் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கும் பயங்கரமான வித்தியாசம். கண்டென்ட்டை பொறுத்து இருக்கு, உங்களுடைய கண்ட்ரியை பொறுத்து இருக்கு, உங்களுடைய ரீஜனை பொறுத்து இருக்கு, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி மாறும். யூஎஸ் இருக்கிறவங்க ஒரு 1000 வியூஸ் இருந்தாலே அவங்களுக்கு வந்து $100 கிடைக்கும். ஆனா இந்தியால வந்து 1 லட்சம் வியூஸ் இருந்தா $100 கிடைக்கும். ஸோ இது வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி வரும். ஸோ மானிட்டைசேஷன் நீங்க ரீச் பண்றப்போ, அந்த ஸ்டேஜ் நீங்க ரீச் பண்றப்போ அதை பத்தி பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ மானிட்டைசேஷன் ஒரு வழி. ஆனா மானிட்டைசேஷனை நம்பி மட்டுமே நம்ம சேனல் நம்ம ஆரம்பிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உடனே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க மாட்டாங்க, 4000 ஹவர்ஸ் ஆஃப் வியூஸ் தான் இருக்காது. பட் நமக்கு இம்மிடியேட்டா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சேனலுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் தேவை. ஒவ்வொரு நீங்க ப்ராடக்ட் நீங்க காமிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ என்னுடைய சேனல்ல நான் ஒரு ப்ராடக்ட் நான் காமிக்கிறேன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. ஒரு சார்ஜர் கிரியேட் சார்ஜர் ஒரு மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா சார்ஜர் விக்கிற ஒரு கம்பெனி வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு என்னுடைய நண்பர் வந்து பெட்டி கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன்ல ஸ்வீட் விக்கிற ஒரு கடை வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்றாரு. ஸோ என்னுடைய வீடியோஸ்ல நான் வந்து சொல்லுவேன், இந்த வீடியோல வந்து நம்ம இன்னைக்கு இந்த மொபைலை பத்தி நம்ம பார்க்க போறோம், இந்த வீடியோக்கான ஸ்பான்சர்
பெட்டிக்கடை.in. உங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பெட்டிக்கடை.inல போய் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன் அப்படின்னு சும்மா ஒரு ஸ்பான்சர் மெசேஜ் நம்ம சொல்றோம். ஒரு 10 செகண்டுக்கு மேல ஸ்பான்சர் மெசேஜ் சொல்ல தேவை கிடையாது. ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு சின்ன ஒரு கிராஃபிக் கீழே போட்டுருங்க. அந்த ஸ்பான்சருடைய வெப்சைட்டுக்கு போறதுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருங்க. ஸோ ஸ்பான்சர்ஸ் நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சேனல் வந்து அந்த ஸ்பான்சருக்கு என்ன ஹெல்ப் பண்ணும், உங்களுடைய அதுதான் கீழே சேல்ஸ் பிட்ச் அப்படின்னு போட்டிருந்தேன். நீங்க ஒரு சேல்ஸ் பிட்ச் ஒரு இமெயில் மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் நீங்க அனுப்பலாம். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ டிஜிட்டல் இருக்கோம்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம். இப்போ மதுரையில பாத்தீங்கன்னா பிஎன்ஐ ஒரு குரூப் இருக்கு, பல குரூப் இருக்கு. ஸோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்றப்போ என்ன மாதிரியான வேல்யூ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஒரு எழுத்து வடிவத்துல ஒரு சேல்ஸ் பிட்ச் நீங்க ரெடி பண்ணணும். ஹவு டு ப்ரிப்பேர் சேல்ஸ் பிட்ச், சேல்ஸ் பிட்சுக்கான கிராபிக்ஸ் எல்லாமே கேன்வாலையும் அவைலபிளா இருக்கு. இந்த சேல்ஸ் பிட்ச்ல நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய ரீச், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க பிராண்டுக்கு கொடுக்க வேண்டிய கேரண்டி. உங்களுடைய ரீச் என்னன்னா 18 இருந்து 30 வயசுக்கு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்ல நான் ரீச் பண்ணுவேன். அதுவும் தமிழ்நாடுல குறிப்பா மதுரையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நான் ரீச் பண்ணுவேன். என்னால ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேரை ரீச் பண்ண முடியும். இந்த ஃபீல்டுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 15 வருஷம். நீங்க என்னுடைய அசோசியேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசினஸ்க்கு வந்து ஒரு கேரண்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பிட்ச் நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஸ்பான்சர்ஸ் நீங்க அணுகலாம். ஸோ அவங்களுடைய ஸ்பான்சர்ஸ்க்கு ஒரு மணி கொடுப்பாங்க. சில பேர் மணி கொடுக்காட்டியும் இல்லாட்டி அவங்களுடைய சேனல்ல நான் உன்னுடைய ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டர் மாதிரி இருக்கும். அதுக்கேற்றப்ப நீங்க ஸ்பான்சர் நீங்க ரெடி பண்ணிக்க வேண்டியது, அது ஒரு வழி காசு சம்பாதிக்கிறது. இன்னொரு 3வது வழி வந்து பெய்டு வீடியோஸ். இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு கத்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 பக்கமும் ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு கத்தி பெய்டு வீடியோஸ் அப்படிங்கிறது. இன்னைக்கு நான் வந்து ஒரு மொபைல் போனை பத்தி நான் ரிவ்யூ பண்றேன் அப்படின்னா என்னுடைய சேனல்ல முக்காவாசி ஸ்பான்சர்டு வீடியோஸ் தான் இருக்கும், பெய்டு வீடியோஸ் இருக்காது. இப்போ ஒரு கேம்பிளிங் வெப்சைட்ல இப்போ சமீபத்துல கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பல தமிழ் டெக் சேனல்ஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க, இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த கேம் விளையாடலாம், இவ்வளவு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் ஃபுல் வீடியோவும் போடுவாங்க. அதான் வந்து பெய்டு வீடியோஸ். ஸோ ஃபுல் வீடியோ நீங்க போடுறதுக்குமே அவங்க காசு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள பத்தி எந்த விதமான நெகட்டிவ் பாயிண்ட்டும் நீங்க சொல்ல முடியாது. அந்த வீடியோல அவங்கள பத்தி புகழ்ந்து மட்டுமே சொல்ல முடியும். ஸோ இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். பட் இதையும் பண்ணலாம். இது வந்து பண்றது தப்பு கிடையாது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சொல்லிடணும் இது வந்து பெய்டு வீடியோ அப்படின்னு நீங்க வீடியோடைய ஆரம்பத்தை சொல்லணும். திஸ் இஸ் a பெய்டு வீடியோ. இந்த வீடியோல இந்த பிராண்டை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க பாக்குறவங்களுக்கு வந்து ஏமாத்துறா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. காசு வாங்கிட்டு காசுக்காக பேசுறான்டா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்காது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ற மாதிரி பெய்டு வீடியோஸ் நீங்க ரன் பண்ணலாம். ஸோ இந்த பெய்டு வீடியோஸ் பிளஸ் ஸ்பான்சர்ஷிப்புக்கெல்லாம் வந்து நீங்க பிராண்டோட கொலாபரேட் பண்ணணும். ஸோ பிராண்டோட எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறது தான் சேல்ஸ் பிட்ச் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிலையான வருமானம் கிடையாது. ஸ்பான்சர்ஷிப், பெய்டு வீடியோஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிலையான வருமானம் கிடையாது. இன்னைக்கு வரும், நாளைக்கு ஸ்பான்சர்ஷிப் வராது. ஒரு மாசம் ஸ்பான்சர்ஷிப் இல்லாம ஓடிட்டு இருக்கும் சேனல். ஒரு மாசம் பாத்தீங்கன்னா மொத்தமா 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் வரைக்கும் ஸ்பான்சர்ஷிப் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆனா நிலையான வருமானம் வேணும் அப்படின்னா அஃபிலியேட் சேல்ஸ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ அஃபிலியேட் சேல்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய அஃபிலியேட்டுக்குள்ள லாகின் பண்ண முடியுமா அந்த கம்ப்யூட்டர்ல தான் தெரியல, நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய பிளிப்கார்ட்னுடைய அஃபிலியேட் ப்ரோக்ராம். ஓகே, பிளிப்கார்ட் வெப்சைட்டுக்கு நம்ம போயிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்பீக்கரை பத்தி நம்ம பேச போறோம் ஒரு வீடியோல. ஸோ பிலிப்ஸ்னுடைய இந்த போர்ட்டபிள் ஸ்பீக்கரை பத்தி நான் ஒரு வீடியோ பேச போறேன், ஒரு வீடியோ கிரியேட் பண்றேன். அந்த வீடியோல கிரியேட் பண்ணிட்டு இந்த ஸ்பீக்கர் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். பல வீடியோ கிரியேட்டர் சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த லிங்க் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, இந்த ப்ராடக்டோட லிங்கை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. அந்த அஃபிலியேட் உங்களுக்கு நீங்க பிளிப்கார்ட்டோட அஃபிலியேட் நீங்க சைன் அப் பண்ணி ஆகணும். பிளிப்கார்ட் அஃபிலியேட் சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா
கீழே வந்து அஃபிலியேட் ஜெனரேட்டர் லிங்க் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதுல வந்து அந்த ப்ராடக்டோட லிங்கை நீங்க பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு அஃபிலியேட் லிங்க் ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த லிங்க் வச்சு யாரு வாங்கினாலும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். 1% இருந்து 10% வரைக்கும் சேல்ஸ் கமிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ என்னுடைய சேல்ஸ் கமிஷன் என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மாசம் ஒரு 7,000 ரூபாய் வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் மாறும். இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு பொம்மை ஏதோ ஒரு கிளாஸ் மிரர் வாங்கியிருக்காங்க, 156 ரூபாய் பெருமான ஒரு பொருளை வாங்கியிருக்காங்க. ஸோ அதுல வந்து எனக்கு ஒரு 6 ரூபாய் கமிஷன் கிடைச்சிருக்கு. இந்த 6 ரூபாய் சிறுசா தெரியலாம், ஆனா 6 ரூபாயா 10 பேர் வாங்கினாங்க அப்படின்னா 60 ரூபாய், 100 பேர் வாங்கினாங்கன்னா 600 ரூபாய். ஸோ உங்களுடைய சேனல் பெருசாக இந்த லிங்க் நிறைய பேர் கிளிக் பண்ணி அவங்க வாங்குவாங்க. இந்த அஃபிலியேட் சேல்ஸ் வந்து ஒரு ரெகுலரான இன்கம் உங்களுக்கு சேனலுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்கு, பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு, அஜியோல அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வர்த்தகத்திலையும் அஃபிலியேட்டுக்கான பேஜஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஒரு சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க சேனலுடைய லிங்கை உங்கள்கிட்ட காமிச்சு நீங்களும் அஃபிலியேட் ப்ரோக்ராம்க்கு சைன் அப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் சேனல்ல காசு சம்பாதிக்கிறதுக்கான வழிகள். இன்னும் 2 டாபிக் இருக்கு, பெரிய டாபிக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா Q&A போவோம். ஸோ கொஞ்சம் தாமதமாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, வேகம் முடிக்க முடியும் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய வீடியோஸ் வந்து எப்படி நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கிறது. சில வீடியோஸ்லாம் என்னுடைய சேனல்லே சில வீடியோஸ் பார்த்தோம்னா 2000 வியூஸ் தான் இருக்கும். சில வீடியோஸ் பார்த்தோம்னா 6 லட்சம் 7 லட்சம் வியூஸ் போகும். எப்படி வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் நீங்க போடுறப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யாருக்காக வீடியோ கிரியேட் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நீங்க வீடியோ கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி கிரியேட் பண்ண வீடியோஸை கொலாப் வீடியோஸ் ஏற்கனவே அந்த ஃபீல்டுல எஸ்டாப்ளிஷ் இருக்கக்கூடிய ஒரு சேனல். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஃபுட் சேனல் கிரியேட் பண்றோம்னு வச்சுங்களேன், வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரொம்ப ஃபேமஸான ஒரு சேனல் இருக்கு. ஸோ அந்த சேனலோடைய போய் நீங்க அணுகலாம். எப்படி அணுகிறது, உங்களுக்கு ஏற்கனவே காமிச்ச மாதிரி அபவுட் செக்ஷன்ல போய் அந்த சேனலுக்கு இமெயில் காமிக்கலாம் பார்க்கலாம்னு சொன்னேன் பாத்தீங்களா. ஸோ அந்த இமெயிலை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஹம்பிளான இமெயில் அனுப்புங்க. இந்த மாதிரி நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன், என் சேனலோட சேர்த்து ஒரு கொலாப் பண்ண நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்புங்க. அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க, பண்ணாலும் நல்லது, பண்ணாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நீ அணுக அந்த சேனல் கிரியேட்டர்ஸோட உங்களோட பெருசா இருக்கக்கூடிய ஒரு சேனல்ல போய், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனலோட நீங்க கொலாப் பண்ணலாம். அப்படி பண்றப்போ அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களுக்கு உங்க சேனல் சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைப்பாங்க. 1100 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ அதுதான் கொலாப் வீடியோக்கான ஒரு கான்செப்ட். அப்புறம் லைவ் வீடியோ போடுங்க. லைவ் வீடியோ வந்து யூடியூப்ல மட்டும் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஃபேஸ்புக்ல போடலாம், ட்விட்டர்ல போடலாம், இன்ஸ்டாகிராம்ல போடலாம். இது எல்லாத்துலயும் போட்டு என்னுடைய யூடியூப் சேனல் இதுதான்ப்பா அதை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு யூ கேன் ரெக்கமெண்ட் பீப்புள், கிராஸ் ப்ரமோஷன் நீங்க பண்ணலாம். யூடியூப் பிரீமியர் வீடியோஸ் நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க தாண்டி போனதுக்கு அப்புறம் யூடியூப் நீங்க பண்ணக்கூடிய கிரியேட் பண்ண வீடியோஸ் நீங்க யூடியூப் பிரீமியர் வீடியோ நீங்க கிரியேட் பண்ணலாம். சோசியல் மீடியா என்கேஜ்மெண்ட், உங்களுடைய சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த சோசியல் மீடியால வந்து யாராச்சும் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ரிப்ளை பண்றது, அந்த ரிப்ளை வந்து இன்னொருத்தவங்க வந்து பார்த்து லைக் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க என்கேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சோசியல் மீடியால வந்து உங்களுடைய யூடியூபை நீங்க கொண்டு போய் சேர்த்து பிளஸ் அதுலயும் நீங்க பிரபலப்படுத்தலாம். ஸோ யூடியூப்ல இருந்து சோசியல் மீடியாவை பிரபலப்படுத்தலாம், சோசியல் மீடியால இருந்து யூடியூபை பிரபலப்படுத்தலாம். சோசியல் மீடியான்னு சொல்ற இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சோசியல் மீடியா ப்ரொமோஷன். இதுக்கு பேர் தான் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரொமோஷன் அப்படிம்பாங்க. இன்னொரு மக்களை இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னன்னா இலவச பொருட்கள் கொடுத்து மக்களை இருக்கிறது. ஸோ தப்பு கிடையாது. ஸோ கிவ் அவேஸ் கொடுத்து இந்த வீடியோஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரேண்டமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த பிரைஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஹானஸ்டா கிவ் அவே நடத்தணும். கிவ் அவே நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கிவ் அவே நீங்க கொடுத்தாகணும் பிரைஸ். ஒரு கிவ் அவே அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மொபைல் போனை தூக்கி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு மொபைலுக்கு ஒரு 100 ரீசார்ஜ் பண்ணி விடுறேன், ஒரு 50 ரூபா உனக்கு அமேசான்ல உனக்கு கிஃப்ட் கார்டு ஆட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னாவே அதுவே கிவ் அவே.
ஒரு 50 ரூபா 100 ரூபா பொருளை கூட கிவ்அவே கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் இன்னைக்கு அதையும் பார்த்து அந்த சேனலுக்கு வந்து உண்மையிலே கொடுத்தாங்க அப்படின்னா இந்த சேனல்ல இருந்து நான் வின் பண்ணேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் உடனே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆவாங்க. ஸோ கிவ்அவேஸ் வந்து உங்க சேனலோட பிரபலப்படுத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆயிருக்கும். கடைசி ஆப்ஷன் என்னன்னா யூடியூப் ஆட்ஸ். ஆட்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் உண்டு. அதை நான் சாம்பிள் எடுத்து வச்சிருந்தேன் உங்களுக்கு. ஓகே, ads.google.com அப்படின்னு ஒரு வெப்சைட் உண்டு. ஸோ இதுலதான் வந்து நீங்க காசு கொடுத்து உங்களுடைய சேனலை பிரபலப்படுத்தணும். இதுக்கு வந்து யூடியூப் வந்து எதுவும் செய்யாது. யூடியூபுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, கூகுளுக்கு நீங்க காசு கொடுத்து உங்களுடைய சேனல்ல அட்வர்டைஸ்மெண்டா மித்தவங்களுக்கு நீங்க பிரபலப்படுத்து அப்படின்னு சொல்றதா இந்த ads.google.com. ஆரம்பத்துல ஒரு சேனல் நம்ம ஆரம்பிக்கிறப்போ சேனலுக்கான முதலீடு நிறைய பண்றோம் பாத்தீங்களா. ஒரு கேமரா வாங்குறோம், ஒரு ட்ரைபாட் வாங்குறோம், பேக்ரவுண்ட் செட்டப் பண்றோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றோம். அதே மாதிரி சேனல்ல பிரபலப்படுத்துறதுக்கு ஒன் ஆஃப் தி வே இது வந்து ஒரு முதலீட்டாவே நீங்க நினைச்சுக்கலாம். ஸோ யூடியூபுக்கு நீங்க அபிஷியலா நீங்க காசு கொடுத்து உங்களுடைய சேனலை ப்ரொமோட் பண்ணலாம். எப்படி ப்ரொமோட் பண்ணணும், அந்த சேனலுக்கு வந்து நிறைய கால்ஸ் வரணுமா, இல்ல நிறைய அந்த சேல்ஸ் நடக்கணுமா, இல்ல பிசிக்கலா ஒரு கடைக்கு வாக்இன் பண்ணணுமா, உங்களுடைய கடையோட அட்ரஸ் நீங்க கொடுத்து அந்த கடைக்கு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறேன், ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கடைக்கு அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு மக்கள் நடந்து உள்ள வரணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு ஏத்தாப்புல ஒரு கேம்பெயின் நீங்க கிரியேட் பண்ணி, ஸோ இப்போ நான் இந்த ரிவ்யூ நண்பாக்கு ஒரு கேம்பெயின் நான் கிரியேட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இது என்ன மாதிரியான வீடியோஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்றேன். அந்த யூடியூப் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல போன் நம்பர்லாம் கேட்கும். ஸோ கால் பண்ண தேவையில்லை அப்படின்னா போன் நம்பர் நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை. பிளஸ் இது என்ன மாதிரியான வீடியோ அப்படிங்கிறது நீங்க குறிப்பிட்டாகணும். இது வந்து எஜுகேஷனல் வீடியோவா, இல்ல ஸ்பிரிச்சுவல் வீடியோவா, இல்ல பியூட்டி வீடியோவா, ஃபிட்னஸ் வீடியோவா, காமெடி வீடியோவா அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேத்தாப்புல சேனல்ல அந்த சேனல்ல போய் உங்களுடைய சேனலை வந்து பிரபலப்படுத்தும் யூடியூப். அப்புறம் எந்த ஊர் மக்களுக்கு நம்ம சேனல்ல காமிக்கணும், குடுவாஞ்சேரியா, கொட்டிவாக்கமா, தண்டலமா, அந்த ஸ்பெசிபிக் ஏரியா ஜிப் கோடு முதற்கூட நீங்க குறிப்பிடலாம். ஸோ நான் வந்து இப்ப சென்னை மக்கள்கிட்ட என்னுடைய வீடியோஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா சென்னையோட பின்கோடு மட்டும் நான் விட்டுட்டு மித்தெல்லாம் எடுத்து விட்டுருவேன். ஸோ அந்த ஏரியால பார்க்கக்கூடிய வீடியோஸ்க்கு என்னுடைய சேனல்ல வந்து ஆட்ஸா காமிக்கும் அது. அப்புறம் எவ்வளவு பட்ஜெட், தினமும் வந்து நான் இவ்வளவு ரூபா செலவு பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னா ஒரு இவ்வளவு ரூபா, ஒரு 300 ரூபாயோ 200 ரூபாயோ நீங்க தினமும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த சேனலுடைய ஒரு பேர், அந்த கேம்பெயினுடைய பேரு, அதுக்கான கோல் இதெல்லாம் நீங்க போட்டு நீங்க ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிட்டு கடைசியா பேமெண்ட் கேட்கும். ஸோ நீங்க பேமெண்ட்டுக்கான விஷயம்லாம் கொடுத்துட்டு கிரெடிட் கார்டு எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க சேனலுக்கு ஒரு ஆடு கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த ஆடு வந்து மித்த வீடியோஸ் பாக்குறவங்க, மித்த வெப்சைட் பாக்குறவங்களுக்கு எல்லாம் இந்த ஆடு வந்து ரன் ஆகும். ஸோ உங்களுடைய சேனலுக்கு பிரபலப்படுத்துறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி அதை பிரபலப்படுத்துறதுக்கு ஒரு வழி இந்த கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து காசு சம்பாதிக்கிற வழி கிடையாது, காசு செலவு பண்றதா. ஆனா இது வந்து முதலீடு. ஒரு 173 ரூபா ஒரு நாளைக்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா இதன் மூலமா உங்க சேனல் பிரபலமாகும். அதன் மூலமா ஒரு நாளைக்கு நீங்க 1000 ரூபாய் 1700 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கூகுள் ஆட்ஸ் ஒன் ஆஃப் தி வேஸ். எவ்வளவு செகண்ட்ஸ் பண்ணலாம் இது அந்த ஆட்? இல்ல உங்களுடைய அந்த அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கும். அந்த உங்க வீடியோஸ்ல இருந்து உங்களுடைய ஆட்ல இருந்து எடுத்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கும். அது உங்க ஒரு வீடியோவை நீங்க பிரபலப்படுத்தணும்னா அந்த வீடியோக்கு நீங்க ஒரு ஆட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இல்ல அந்த சேனலே நீங்க பிரபலப்படுத்தணும் அப்படின்னா அந்த சேனலுக்காக ஒரு ஆட் அது ரெடி பண்ணிக்கும். இல்ல சப்போஸ் we have a 25 seconds வீடியோ ரெடியா இருக்கு வெச்சுங்களேன், அது போட முடியுமா? போடலாம். 25 செகண்ட்ஸ் வீடியோ நீங்க ரெடி பண்ணி நீங்க போடலாம். இல்ல ஒரு இப்போ என்னுடைய சேனல்ல வந்து நான் ஒரு 1000 வீடியோ வச்சிருக்கேன். அந்த 1000 வீடியோஸ்ல இன்னைக்கு நான் எனக்கு ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோ வந்து ஒரு 16 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். அந்த 16 நிமிஷம் வீடியோவை மக்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுங்களேன், அதை கூட நான் வந்து ஆடா போடலாம். 16 நிமிஷம் ஆடா போகும். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே, 16 நிமிஷமா ஆடா போகும். இது வந்து ஸ்கிப்பபிள் ஆடா வரும். மக்கள் அதை பார்க்கணும்னா பார்க்கலாம், பார்க்க வேணாம்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே.
இப்போ நிறைய பேர் சார்ஜ் பண்றாங்களா யூடியூப் வீடியோ ஓனர்ஸ் வந்து சார்ஜ் ஃபார் த பிகினிங் ஆஃப் த வீடியோ நம்ம போடுறோம் இல்லைங்களா, நம்ம ஆட் வந்து அவங்க வீடியோ பிகினிங்ல போடுறதுக்கு யூடியூப் பத்தி இவ்வளவு எனக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு, இந்த யூடியூப்ல போய் என்னுடைய ப்ராடக்ட் வந்து நான் பிரபலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க இவ்வளவு நேரம் கேட்டது வீண் கிடையாது. எல்லா விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. யாரும் உங்களை இனிமே ஏமாத்த முடியாது, இவங்க இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லா இன் அண்ட் அவுட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க யூடியூப் கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சேனல்ல போய் நீங்க அணுகி அந்த சேனல்ல போய் உங்களுடைய ப்ராடக்ட வந்து நீங்க அட்வர்டைஸ் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு பல எப்படி காஸ்ட்